ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னன்றதை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊப்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டமானது ரியல் வேர்ல்டு கூட எப்படி ஒர்க் ஆகுது, இதன் மூலிமா எப்படி நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு எபிசோட்ஸில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட அஜெண்டாவை பாருங்க. அஜெண்டா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to discuss about what is OOP, எதுக்காக தேவைப்படுது அப்படின்றது. அதுல கிளாஸ்ன்னு இருக்கு, ஆப்ஜெக்ட்னு இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக தேவைப்படுது, செல்ஃப்ன்ற கீவேர்டு எதுக்காக பயன்படுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். சரி, இப்போ ஊப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது நாள் வரையும் நம்ம பயன்படுத்தினதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னா என்ன, கோடு வந்து ஸ்கேட்டடாக இருக்கும், அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம், ரியல் வேர்ல்டு கூட ஈஸியாக உங்களால் மேப் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம், வாட் எவர் வி டிஸ்கஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ், அது எல்லாமே ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஓகே, ஒரு ரீயூசபிலிட்டி இருக்காது, அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காது, அதுக்குன்னு பல விஷயங்கள் அதில் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது இருக்கும். பட் ஊப்ஸை பொறுத்தவரையும் கோடு வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும், ஈஸியாக ரீயூஸ் பண்ண முடியும், ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து ரியல் வேர்ல்டு கூட ஈஸியாக உங்களால் மேப் பண்ண முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ரைட்டுங்களா? நம்ம பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, ஏர்பாட்ஸு எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான் இல்லைங்களா? அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், சில மெத்தட்ஸ் இருக்கும். அதெல்லாமே நம்ம போக போக பார்ப்போம். ரைட்டுங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ்னா என்ன, வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸோட டெஃபினிஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, கிளாஸை வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். என்ன சொல்கிறோம்? ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கோங்க. லெட்ஸே டாடா மோட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். டாடா மோட்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த டாடா மோட்டர்ஸ் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, புதுசாக ஒரு மாடலை லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸான்னு வச்சுக்கலாம். நெக்ஸான்ற ஒரு கார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எடுத்த உடனே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? கட்டாயமாக கிடையாது. மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they are going to create a blueprint. ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்குவாங்க. ரைட்டா? இது இங்கே மட்டும் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? காசா கிராண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங்ஸ் தான் எக்கச்சக்கமாக உருவாக்குவாங்க. பல பல அப்பார்ட்மெண்ட்ஸ் உருவாக்குவாங்க. அப்போது அதுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கிடுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு, அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பல கார்ஸையோ இல்லை பல வீடுகளையோ அவங்க உருவாக்குவாங்க. ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கின பிறகு அதுலேயே ஒரு மஞ்சள் கலர், எல்லோ கலர் காரு, அப்புறம் ரெட் கலர் ஒரு காரு, ஒயிட் கலரில் ஒரு காரு. ரைட்டுங்களா? அப்போ கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன, அதன் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன் என்ன? ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் ஒர்க்ஸ். கிளாஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட்டு, இட் கேன் பி ஆஃப் எனி டெம்ப்ளேட், இட் கேன் பி ஆஃப் எனி திங். அதுல இருந்து உருவாக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி, அப்போ இதை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு விஎஸ் கோட்ல நான் போட்டு காட்டுறேன். ஸோ கிளாஸை உருவாக்குறது ரொம்பவுமே சிம்பிளுங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸை வந்து ப்ராப்பர் கேஸில் எழுதுறது பெட்ரு. அதை வந்து ப்ராப்பர் கேஸில் தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது, பட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு கார் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த சி மட்டும் கேப்ஸில் இருக்கணும். ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோன்னா ஏ மட்டும் எனக்கு எப்படி இருக்கணும், கேப்ஸில் இருக்கணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
சரி, இப்போ ஒரு கிளாஸ் உருவாக்குவோமா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? கிளாஸ் கார் அப்படின்னு உருவாக்குறோம். ரொம்ப சிம்பிள். எப்படி ஒரு ஃபங்ஷன் உருவாக்குறோம், டிஎஃப்எஃப் ஃபங்ஷன் நேம் குடுக்குறோம் இல்லையா? அது மாரி கிளாஸ் உருவாக்குறது ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ்ன்ற கீவேர்டு பக்கத்துல கிளாஸோட நேமு போட்டாச்சா? இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு சும்மா வெற்றிடமா வச்சுக்க போறேன். வெற்றிடமா வைக்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாஸ்ன்றத பயன்படுத்துறதன் மூலியமா. சும்மா ஒரு கிளாஸ். இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஸோ இப்போ ஒரு கிளாஸ் உருவாக்கியாச்சு. ஸோ இது ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டுக்கு எப்படி ஆப்ஜெக்ட்ஸ உருவாக்குறது? கார்1 அப்படின்னு சொல்லி ஒரு கார உருவாக்குறேன். ஸோ இது எதோட ஆப்ஜெக்ட்? காரோட ஆப்ஜெக்ட். அதே மாரி கார்2 அப்படின்னு நான் உருவாக்குறேன். இது வந்து காரோட ஆப்ஜெக்ட். சி வந்து எப்படி இருக்கணும்? கேப்பிட்டல் சியா இருக்கணும். ரைட்டா? இப்போ இத இப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யூ கைஸ் நோ வி ஹேவ் டிஸ்கஸ் அபவுட் சம்திங் கால்ட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னா என்ன? இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கா? ஸோ அந்த மாதிரி இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். A = 12 அப்படின்னு குடுத்துட்டேன். வாட் இஸ் டைப் ஆஃப் A? டைப் ஆஃப் ஏன்றது என்ன வரும்? இன்ட்ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன குடுக்கலாம்? டைப் ஆஃப் கார்1ன்னு தரலாம். டைப் ஆஃப் கார்1 என்ன வந்திருக்கு? கார்ன்னு வந்திருக்கு. ஓகே. இது இல்லைன்னா நீங்க சிம்பிளா இத பிரிண்ட் குடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா தெரியும். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் கார்1 என்ன வந்திருக்கு? கிளாஸ் கார்ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ கொடுக்கும்போது என்ன வந்திருக்கு? இன்ட் வந்திருக்கு. விச் மீன்ஸ் இன்டீஜர் அப்படின்றது built in data type நீங்க சொல்லலாம். இன்டிஜர்னா என்ன? built in data type which is also considered as a class. 12ன்றது இன்டிஜர் கிளாஸ். அப்ப ஏன்றது என்ன? இன்டிஜர்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். எவ்ரிதிங் இன் த பைத்தன் இஸ் ஆப்ஜெக்ட். பைத்தன்ல நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாமே நமக்கு என்னதான்? ஆப்ஜெக்ட் தான். a = 12 இருக்கா? அப்ப ஏன்றது எதோட ஆப்ஜெக்ட்? இன்டிஜரோட ஆப்ஜெக்ட். b = 13.5ன்னு சொல்றேன். அப்போ what is this print of type of b என்ன கிளாஸ்னு வரும்? கிளாஸ் float anything in the python is object. இங்க இன்டிஜர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இது floatன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, floatன்றது ஐ மீன் bன்றது floatோட ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இது பில்டிங் டேட்டா டைப்பா இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை உருவாக்க முடியும். அதுதான் இது. கிளாஸ் கார். அதிலே கார்1, கார்2 இருக்கு. அதை வச்சு நான் எனக்கு தேவையான டேட்டா டைப்பை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு கூட நீங்க இதை புரிஞ்சுக்க முடியும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ அடுத்து இதுல ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ், வாட் இஸ் மெத்தட்ஸ்? ஸோ இதுக்கு உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயலோட நான் காட்டுறேன். ஸோ வாட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ், வாட் இஸ் மெத்தட்ஸ்? ஸோ இதை பாருங்க. ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது வேரியபிள்ஸ் இன்சைட் அ கிளாஸ். ஓகே, கிளாஸுக்குள்ள ஒரு வேரியபிள்ஸ் இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்றோம். அதே ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ள இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மெத்தட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி சொல்றேன். இப்போ நம்மளாம் யாரு? ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்றது ஹியூமன் பீயிங் இல்லையா? நம்மளாம் வி பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ். அதே மாதிரி ஆப்பிள் எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? ஃப்ரூட்ஸ்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகேயா? அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு இல்லையா அந்த உலகத்துல? ட்ரீஸ் ஒரு கிளாஸ், ஃப்ரூட்ஸ் ஒரு கிளாஸ், ஹோமோசேப்பியன்ஸ் ஒரு கிளாஸ், டாக்ஸ், கேட்ஸ், இதெல்லாமே ஒவ்வொரு கிளாஸ். அந்த கிளாஸுக்குன்னு பல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அதுலயே நிறைய பிரீட்ஸ் இருக்கலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கலாம். ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ரூட்டு, அது ஒரு ஆப்ஜெக்ட். பனானான்றது இன்னொரு ஃப்ரூட்டு, அது இன்னொரு ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஹோமோசேப்பியன் அப்படின்றது ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், இதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும். ஹோமோசேப்பியன்ஸுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஹோமோசேப்பியன்ஸுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஆட்ரிபியூட்ஸ் ஆனது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு மனுஷன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த நாகரிகமான உலகத்துல மனுஷன் எப்படி சொல்றது? அவனுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கும், வெயிட் இருக்கும், ஹைட் இருக்கும். அப்ப மெத்தட்ஸ்னா என்ன? அவனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் மெத்தட்ஸ். ஹியூமன் கேன் ஸ்லீப், ஹியூமன் கேன் வாக், ஓகே, ஹியூமன் கேன் ஈட். ரைட்டா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்றோம். ஓகே, இப்போ பழங்களோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன? சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? டாக்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன? அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குமா இல்லையா? ரைட்? லேப்டாப்புக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் என்ன? லேப்டாப்புக்குன்னு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன?
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு விஷயத்த அதுதான்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றோம். அதை இங்கே ஆட்ரிபியூட்ஸ் நம்ம டிஃபைன் பண்றோம். அதனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். ஹோமோசேபியன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நேம், ஏஜ், ஹைட், வெயிட், கலரு, இட் கேன் பி ஆஃப் எனிதிங். மெத்தட்ஸ்ன்றது ஸ்லீப், வாக்கு, ஈட்டு, வாட்எவர் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ரைட்டா? அப்போ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் இருக்கா? நேம்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். எனக்கு ஒரு பேர் இருக்கும். என்னோட பேர் என்ன? நவீன். உங்களோட பேர் வேறையா இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு பேரா இருக்கலாம். ஏஜ் மாறலாம், வெயிட் மாறலாம், ஹைட் மாறலாம். எல்லாருக்கும் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம இங்க பைத்தன்ல உருவாக்க போறோம் அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, ஐ வில் டெல் யூ ஹவ் டு கிரியேட் திஸ் attributes. Attributes and methods. அப்போ ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். கிளாஸ் எப்படி உருவாக்குறது? கிளாஸ் கார் போட்டாச்சா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன்? இதுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸை உருவாக்க போறேன். ஆட்ரிபியூட்ஸ் ஒரு காருன்னா என்ன இருக்கணும்? காருன்றதுக்கு வீல் இருக்கும். எத்தனை வீல் இருக்கும்? 4 வீல் இருக்கும். அது என்ன டைப்? வெஹிக்கிள்னு வரும். பாருங்க, கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ். வீல்ஸ்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? என்ன டைப்? வெஹிக்கிள்ன்ற டைப். ஓகே, இதெல்லாம் ஆட்ரிபியூட். ஓகே, ரைட். இப்போ இது என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம மெத்தட்னு சொல்லலாம். என்னென்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ df ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் செல்ஃப். இந்த செல்ஃப்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் கார் ஸ்டார்டட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். df ஆஃப் ஸ்டாப் செல்ஃப் ஆஃப் அந்த கார்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத மெத்தட். ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். கார் ஸ்டாப்ட். இப்போ இதை நீங்க நினைக்கலாம், என்னடா அது ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும் பல டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் அப்படின்றது யூனிவர்சலாக இருக்கும். பட் மெத்தட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கானதாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி காட்டுறேன். டிஎஃப் ஆஃப் சம் ஆஃப் ஏ கமா பின்னு கொடுக்குறேன். ஏ கமா பி. இப்போ ரிட்டன் ஏ பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா சாரி ரிட்டன் ஏ பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் 9,8 கொடுக்க முடியுமா? ஆப்வியஸாக முடியும். நமக்கு ஆன்சர் வந்து அடிஷன் ஆகி அவுட்புட்டில் கொடுத்துருக்கு. ஓகே, அதே சம் ஆஃப் 9,8 கொடுக்க முடியுமா? 9,8 98ன்னு வரும். ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் ஆகுது, நம்பருக்கும் ஒர்க் ஆகுது. ரைட்டா? பட் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கு. மெத்தட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்ன்றது பர்டிகுலர் கிளாஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு a = எல்லோன்னு இருக்கு. இப்போ ஏன்றது எதோட ஆப்ஜெக்ட்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இப்போ a டாட் அப்பர்னு தரேன். அப்பர்ன்றது எதோட மெத்தடு? ஸ்ட்ரிங்கோட மெத்தடு. ஒர்க் ஆகுதா? ஸோ ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரிங்கோட மெத்தட் ஒர்க் ஆகும். இதே a = 14 a டாட் அப்பர்னு கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஏன்றது எதோட ஆப்ஜெக்ட்? இப்போ இன்டிஜரோட ஆப்ஜெக்ட். அப்பர்ன்றது எதோட மெத்தடு? ஸ்ட்ரிங்கோட மெத்தடு. ஸோ அதோட மெத்தட் இதுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஃபங்க்ஷன்றது யூனிவர்சலாக இருக்கும். யூ கேன் லிட்டரலி பாஸ் எனிதிங் ஆர் மெனி திங். பட் மெத்தட்ஸ் அப்படின்றது பர்டிகுலர் கிளாஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ நான் 14ஐயும் 9,8 சாரி எப்படி சொல்றது? இங்க 9,8 நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆச்சு. 9,8 ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் ஆகும். பட் இங்க எலோன்ற போது எனக்கு ஒர்க் ஆகுது, 14ன்ற போது ஒர்க் ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இங்க நம்ம மெத்தடை பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கு? கார்னு இருக்கா? ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குவோமா? எப்படி ஆப்ஜெக்ட் உருவாக்குறது? car1 = கார். இப்போ கார்ன்றது எதோட ஆப்ஜெக்ட்? car1ன்றது எதோட ஆப்ஜெக்ட்? கார்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். கார்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ரைட்டா? ஸோ அதோட டேட்டா டைப் நீங்க பார்க்கறதுக்கு டைப் போட்டு பார்க்கலாம் நீங்க. இப்போ car1 டாட் அப்பர் தர முடியுமா? அப்பர் எதோட ஆப்ஜெக்ட்? எதோட மெத்தட்? ஸ்ட்ரிங்கோட மெத்தட். ஒர்க் ஆகுமா? ஆகாது. பட் இதோட மெத்தட்ஸ்லாம் என்ன? இந்த கார்னால என்ன பண்ண முடியும்? இப்போ ஸ்டார்ட் கொடுக்கலாமா? ஸ்டார்ட் ஒர்க் ஆகுமா? ஆகும். ஸ்டாப் தரலாமா? car1 டாட் ஸ்டாப் ஒர்க் ஆகுமா? ஆகும். இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் இருக்குங்க. ஓகே,
ஹோமோசேப்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. ஹோமோசேப்பியன்ஸ்னா யாரு? ஹியூமன் பீயிங்ஸ். டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. ரைட்டா? இப்போ ஹோமோசேப்பியன்ஸோட ஃபீச்சர்ஸ் அல்லது ஆட்ரிபியூட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நேமு, ஏஜ், ஹைட்டு, வெயிட். அதே விஷயங்கள் டாக்ஸுக்கும் இருக்கலாமா? நேமு, ஏஜ், ஹைட்டு, வெயிட் இருக்கலாம். பட் ஹியூமனோட மெத்தட்ஸ் என்ன? ஸோ இதெல்லாம் என்னது நமக்கு? இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே. இப்போ இங்க இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்ன? ஹியூமன் கேன் ஸ்பீக். ஓகே. ஹியூமன் கேன் ஒர்க். டாக் கேன் பார்க். ஓகே. டாக் கேன் வாக். இல்ல பார்க் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது மெத்தட். டாக்னால என்ன பண்ண முடியும்? பார்க் பண்ண முடியும். பட் டாக்னால ஸ்பீக் பண்ண முடியுமா? இப்போ இதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். ஹோமோசேப்பியன்ல ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். என்ன ஆப்ஜெக்ட்? நவீன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். டாக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன், ஜாக்கி அப்படின்னு. அப்போ நவீன் டாட் ஸ்பீக். நவீனால பேச முடியுமா? முடியும். ஸோ நவீன் கேன் ஸ்பீக். நவீன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹோமோசேப்பியன். அவனோட மெத்தட் என்ன? ஹோமோசேப்பியனோட மெத்தட்ஸ் என்ன? ஹோமோசேப்பியன்ஸ்னால என்ன பண்ண முடியும்? ஸ்பீக் பண்ண முடியும். நவீன் டாட் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். ஜாக்கி டாட் ஸ்பீக். ஜாக்கி டாட் ஸ்பீக் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜாக்கின்றது டாக்ஸோட ஆப்ஜெக்ட், டாக்ஸ்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸ்பீக்ன்றது ஹோமோசேப்பியனோட மெத்தடு. ஒர்க் ஆகாது. பட் ஜாக்கி டாட் பார்க்குன்னு கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா போடுங்க. நம்ம அதுக்கான ஆன்சரை கொடுக்க ட்ரை பண்ணுவோம். சரி. இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷனுக்கும் மெத்தட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? செல்ஃப்னா என்ன? வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஆட்ரிபியூட்ஸை நான் சொன்னேன் இல்லையா? ஆட்ரிபியூட்ஸ்ன்றது நேம், ஏஜ், ஹைட், வெயிட் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேம் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஏஜ், ஹைட், வெயிட் இருக்குமானா இருக்காது. ஸோ அப்போ அந்த அந்த ஆட்ரிபியூட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஹோமோசேப்பியனே வச்சுப்போம். ஹோமோசேப்பியன் அப்படின்றதுல நான் பர்சன் 1 ஒன்று கிரியேட் பண்றேன், பர்சன் 2 கிரியேட் பண்றேன். இவங்களுக்கு 2 பேருக்குமே ஆட்ரிபியூட்ஸ்ன்றது இருக்கும். என்னது? நேமு, ஏஜ், ஹைட், வெயிட்ன்ற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆனா இவங்களுக்கு பர்சன் 1க்கு ஒரு செட் ஆஃப் நேம், ஏஜ், ஹைட், வெயிட் இருக்கும். அதே மாதிரி பர்சன் 2க்கு ஒரு செட் ஆஃப் நேம், ஏஜ், ஹைட், வெயிட் இருக்கும். அப்போ அந்த ஆட்ரிபியூட்ஸை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு நமக்கு மேஜிக் மெத்தட் ஒன்று தேவைப்படுது. அதை வந்து நம்ம இனிட்னு சொல்லுவோம். ஓகே. சரி. இப்போ இந்த ஹோமோசேப்பியன் எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போமா? எப்படி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்றத. ஸோ இப்போ கிளாஸ் ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்றேன். கிளாஸ் ஹோமோசேப்பியன். இப்போ எப்படி இதுக்கான ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன? நேம், ஏஜ், ஹைட், வெயிட். கரெக்டா? இந்த நேம், ஏஜ், ஹைட், வெயிட் நான் யூசர் கிட்ட இருந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது யூசரே கொடுக்கணும். அதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க போறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குறது? df ஆஃப். இது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன்றது கிளாஸுக்கு வெளியே இருக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. df ஆஃப் init செல்ஃப் கமா நேமு கமா ஏஜ் கமா ஹைட் கமா வெயிட். ஸோ இது என்னன்றது, இந்த செல்ஃப்ன்றது என்னன்னு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கன்ஸ்ட்ரக்டரை எப்படி உருவாக்குறோன்றதை நான் சொல்கிறேன். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ், செல்ஃப் டாட் வெயிட் ஈக்குவல் டு வெயிட், செல்ஃப் டாட் height equal to height. ஓகேயா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I have created the constructor. இதுக்குன்னு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன? இப்போதைக்கு பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பிஎம்ஐன்னு ஒன்று உருவாக்கலாமா?
சரி, பிஎம்ஐலாம் அதெல்லாம் கடைசியாக வருவோம். இப்போதைக்கு நான் ஒரு கிளாஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் P1 ஈக்குவல் டு P1 எதோட ஆப்ஜெக்ட்? ஹோமோசேப்பியன்ஸோட ஆப்ஜெக்ட். பட் இந்த தடவை அப்படியே நம்ம கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கான ஆட்ரிபியூட்ஸை யூசர் டிஃபைன், யூசராக நானே உருவாக்க போகிறேன். இதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டீவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து ஏஜ் வந்து ஒரு 30ன்னு தரலாம். ஹைட் வந்து 1.7. அடுத்து லாஸ்டா இருக்குது வெயிட் வந்து ஒரு 70 அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா P1 அப்படின்றது எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா உருவாயிருக்கும். ஓகே, P1 அப்படின்றது எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆப்ஜெக்டா உருவாயிருக்கு. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம உருவாக்குன கிளாஸையும் ஆப்ஜெக்டையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நான் உருவாக்குறேன்னு வச்சுப்போமே. df of sum of a, b அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றேன்? ரிட்டர்ன் a plus b இருக்கு. இப்போ சம் ஆஃப் 8,4 நான் கொடுக்குறேன். இப்போ இந்த 8 போயிட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணும்? ஏவை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த 4 போய் எதை ரீப்ளேஸ் பண்ணும்? பியை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 8 + 4 எனக்கு என்னென்னு வரும்? 12ன்றது ரிசல்ட்டாக வரும். கரெக்டா? ஏன்னா இது 8ஆ மாறும், இது 4ஆ மாறும். ஸோ ரிசல்ட் வந்து எனக்கு 12ஆ வரும். கரெக்டா? அப்போ அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல ஸ்டீவ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டீவ் போயிட்டு எனக்கு இந்த நேமை ரீப்ளேஸ் பண்ணும். ஸ்டீவ் போய் எதை ரீப்ளேஸ் பண்ணுது? நேமை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ செல்ஃப் எதுக்கு வரேன்? 30ன்றதை போய் ரீப்ளேஸ் பண்ணுது, ஏஜை ரீப்ளேஸ் பண்ணும். 1.7 எதை ரீப்ளேஸ் பண்ணும்? ஹைட்டை ரீப்ளேஸ் பண்ணும். 70 எதை ரீப்ளேஸ் பண்ணும்? வெயிட்டை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ இந்த செல்ஃப்ன்றது எதை உள்ள வாங்கிக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டோட பெயரை. அப்போ P1 போயிட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணும்? செல்ஃபை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகும்? ஸோ P1, இந்த P1 போயிட்டு செல்ஃபை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் செல்ஃப் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு என்ன வந்துடும்? P1 வந்துடும். அப்போ P1.name ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? ஸ்டீவன் வரப்போகுது. P1.age ஈக்குவல் டு என்ன வரும்? 30ன்னு வரும். P1.weight ஈக்குவல் டு என்ன வரும்? 70 வரும். மாற்றி கொடுத்துருக்கேன் இல்லையா ஆர்டர், அதனால P1.height என்ன? 1.7 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு உருவாயிடும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டா உருவாயிருச்சு. இப்போ அதே மாதிரி P2 ஈக்குவல் டு ஹோமோசேப்பியன் ஜாக்கி 28 சம்திங் 1.69, 18 நான் கொடுக்குறேன்னா ஜாக்கி போயிட்டு P2.name ஈக்குவல் டு ஜாக்கி, P2.age ஈக்குவல் டு 28, P2.weight ஈக்குவல் டு 1.69, சாரி P2.weight வந்து 80யா, P2.height ஈக்குவல் டு 1.69 இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ரேம்ல எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ரீயூஸும் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டக்குன்னு எனக்கு P1ஓட பேர் தெரியணும்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? P1.nameன்னு கொடுப்பேன். P1.name வந்துருச்சா ஸ்டீவனு? இதை மாற்ற முடியுமா என்னால்? லிட்டரலாக நீங்கள் மாற்றலாம் வெளியவே. இப்படி P1.name ஈக்குவல் டு ஸ்டீவுக்கு பதிலாக என்னன்னு தரலாம்? ஜாக்கின்னு தரேன். மாறிடுச்சா? அப்போ செல்ஃப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு வேற வேற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், வேற வேற பெயர்கள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்டார் இருக்கு. ரைட்டா? பட் செல்ஃப்ன்றது எதுக்காக இருக்கு? அந்த ஆப்ஜெக்டோட பெயரை உள்ள வாங்கிக்கிறதுக்காக. இப்போ P1 அப்படின்றது செல்ஃபை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ தட் we are going to get a new object. ரைட்டா? அந்த மாதிரி பல ஆப்ஜெக்ட்களை உருவாக்க முடியும். இது கூடவே you can create a method. இங்கே தான் ரீயூசபிலிட்டின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ BMI அப்படின்னு நான் கொடுக்குறேன். BMIக்குள்ளேயும் செல்ஃப் இருக்கணும். ஓகே, BMI எப்படி கிரியேட் பண்றது? BMI is equal to self dot weight divided by self dot height into 2. So return round off BMI. ரவுண்ட் ஆஃப்னா என்ன? ரவுண்ட் ஆஃப்னா எனக்கு 2 டெசிமல் டிஜிட்ஸை கொடு அப்படின்னு சொல்கிறேன். டிவிஷன் பண்ணும்போது நிறைய டெசிமல் டிஜிட்ஸ் வரும் இல்லையா? அதில் 2 கொடுன்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கிட்ட கிளாஸ் இருக்குது, கிளாஸு கூட கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டார் இதுக்கு இன்ஃபர்மேஷனாக வாங்கி ஆட்ரிபியூட்ஸை வாங்கிக்கிறதுக்கு. அதே மாதிரி எங்கிட்ட என்ன இருக்குது? ஒரு மெத்தட் இருக்குது. மெத்தட்ன்றது இட் கோயிங் டு டூ சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஏதாவது ஒரு கேல்குலேஷனோ ஏதாவது நமக்கு பண்ணோம். இப்போ P1 இருக்கா? P1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ P1ஓட BMI என்னன்னு எனக்கு தெரியணும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களால் பார்த்துட முடியும் BMI. அவ்வளோதான், சிம்பிள்.
24.22 வந்துச்சு. அது எப்படி ஒர்க் ஆச்சு? இந்த P1 போயிட்டு இந்த செல்ஃபை ரீப்ளேஸ் பண்ணோம். அப்ப P1ஓட வெயிட்டை P1ஓட ஹைட்டு கூட ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணோம்னா என்னன்றதை சொல்லிடுச்சு. இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட்ஸை நீங்க உருவாக்கிக்கலாம். P1ல இருந்து P1000 வரையும் நீங்க உருவாக்கிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு BMI வேணும்னா டக்குன்னு P1000.BMI கொடுத்தீங்கன்னா P1000 ஆப்ஜெக்டோட BMIன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சிம்பிள். ரீயூஸ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு கோட்டட் கான்செப்ட். ரைட்டுங்களா? நீங்க எக்கச்சக்கமான விஷயங்களை உங்களால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? சரி. ஸோ இதுக்குன்னு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளை பார்ப்போமா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ இதோட ஸ்கூலோட பேரை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸ்கூல் ஈக்குவல் டு கோட் யுவர் ஃபியூச்சர் ஸ்கூல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. கோட் யுவர் ஃபியூச்சர் ஸ்கூல் கொடுக்குறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை வாங்கணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? வி நீட் அ கன்ஸ்ட்ரக்டர். நான் இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே ஆட்ரிபியூட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும்? df of _ init _ self, என்னென்னலாம் தேவை? ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை வாங்கணும். அப்போ என்ன தேவை? நேமு, ஏஜ், அப்புறம் என்ன தேவை? எனக்கு மார்க்ஸ் தேவை. கரெக்டா? ஸோ அப்போ இது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது? செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், அடுத்து செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ், அப்புறம் செல்ஃப் டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ்ன்னு சொல்லி நான் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிட்டேன். கரெக்டா? சரி. இப்போ மார்க்ஸை வச்சு நான் வந்து இவங்க பாஸ் ஆஃப் ஃபெயிலானு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டைப் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச், ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பேஸ்ட் இட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது என்ன பண்ணோம்? ரிசல்ட்னு ஒரு மெத்தடு, இதுக்குள்ள செல்ஃப் தான் இருக்கும். இப்போ அந்த மார்க்கு கிரேட்டர் தென் 50 இருந்தால் எனக்கு பாஸ்ன்னு வரும், இல்லைன்னா ஃபெயிலுன்னு வரும். ஓகே. சரி. இது கூடவே நான் இன்னும் சில விஷயங்களை மெத்தட்ஸாக உருவாக்க நினைக்கிறேன். இந்த மெத்தட்ஸ்லாம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா, டிஸ்பிளே பண்ணோம். ஸ்டூடெண்ட்டோட நேமு, அவங்களோட ஏஜ், அவங்களோட மார்க் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணோம். இது ஓகே. செல்ஃப்ன்றது என்னது? நான் ஆல்ரெடி சொன்னேன். செல்ஃப்ன்றது எதை உள்ள வாங்கிக்கும்? ஆப்ஜெக்டோட பெயரை உள்ள வாங்கிக்கும். இந்த இடத்துல ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது அதோட ஆட்ரிபியூட்ஸும் சேர்ந்து கிரியேட் ஆகும். அது கன்ஸ்ட்ரக்டர். கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அவன் பாஸ் ஆஃப் ஃபெயிலானு கண்டுபிடிக்கிறோம். அவனோட டேட்டாவை இங்க பாக்குறோம். இப்போ டிஸ்பிளே ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன்னு கொடுத்தா ஸ்டூடெண்டோட நேம் என்ன, ஏஜ் என்ன, மார்க் என்னன்னு இங்க காட்டும். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல 90க்கு மேல இருந்தா A+, 75க்கு மேல இருந்தா A, 60க்கு மேல இருந்தா B, 50க்கு மேல இருந்தா C, இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு Fன்ற கிரேட் எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட 3 ஸ்டூடெண்ட்ஸை நான் உருவாக்குறேன். 3 ஸ்டூடெண்ட்ஸை ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கா? இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்குன்னு 3 இன்ஸ்டன்ஸை உருவாக்குறேன். 3 இன்ஸ்டன்ஸ் என்னென்ன? பிரியா, ரவி, குமார்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே. இப்போ நம்ம உருவாக்கின மெத்தட்ஸை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டூடெண்ட் 1ஓட ரிசல்ட்டை பார்க்கணும். ஸ்டூடெண்ட் 1 டாட், ஓகே, அவங்க பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்த்துருவோமா? ரிசல்ட் என்ன? ரவின்றவர் பாஸு. ஓகே. குமார் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்த்துருவோமா? S3 டாட் ரிசல்ட். குமார் வந்து ஃபெயில். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இப்படி ப்ராசஸ் பண்ண முடியாது, ஈஸியாக ஒர்க் ஆகாது. நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக தான் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ த கிரேட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ S1 டாட் கிரேடுன்னு கொடுப்போமா? S2ஓட கிரேடு பார்க்கலாம். S2 டாட் கிரேட் கிரேட் என்ன? 78 A. 75க்கு மேலே இருந்தால் A. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஈஸிலி ஆக்சஸ் த ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸ். ஸோ இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அப்போது இந்த எபிசோடை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ்னா என்ன? வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம், அல்லது டெம்ப்ளேட்னு சொல்லலாம். ஓகேயா? ஒரு கார் கம்பெனி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கினாதான் பல காருகளை உருவாக்க முடியும். அதே மாதிரி இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது என்ன? இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு உருவாக்கக்கூடிய
விஷயங்களை தான், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது என்ன? ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ். உதாரணத்துக்கு ஹோமோசேப்பியன்ஸுக்கு நேம், ஏஜ், ஹைட், வெயிட்ன்றது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃப்ரூட்ஸுக்கு கலரு, டேஸ்ட், டெக்ஸ்சர், இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். மெத்தட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்னா அதனால என்ன பண்ண முடியும்? ஹோமோசேப்பியனால என்ன பண்ண முடியும்? ஹியூமன்ஸ்னால என்ன பண்ண முடியும்? தூங்க முடியும், சாப்பிட முடியும், பேச முடியும். அதே மாதிரி டாக்ஸ்னால என்ன பண்ண முடியும்? பார்க் பண்ண முடியும். மனுஷனால பார்க் பண்ண முடியாது, டாக்னால ஸ்பீக் பண்ண முடியாது. வேற வேற கிளாஸோட மெத்தட்ஸை வேற வேற கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்னால பயன்படுத்த முடியாது. ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் த கிளாஸ். ஓகேயா? ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு இனிட் அப்படின்ற மேஜிக்கல் மெத்தட் தேவைப்படும். கரெக்டுங்களா? அதே மாதிரி செல்ஃப்னா என்ன? செல்ஃப் அப்படின்றது இது மேஜிக்கல் மெத்தட். ஸோ செல்ஃப்ன்றது என்ன? இட்ஸ் ரெஃபர்ஸ் ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒர்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஊப்ஸ் கான்செப்ட்டுக்குன்னு சில பில்லர்ஸ் இருக்கு. என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல, நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம விளக்கமா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எதுவும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ, பாய். ஸோ நேற்று எபிசோட்ல இந்த கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸுக்கும் மெத்தட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, இதை எப்படி நம்ம ரியல் டைம்ல அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட அஜெண்டா பாருங்க. எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அதில் பேரண்ட் கிளாஸுக்கும் சைல்டு கிளாஸுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வேறுபாடுகள் என்ன, இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, அப்புறம் சூப்பர் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கே, அதை எப்படி பயன்படுத்துறது, அப்புறம் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றத நீங்க எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பயாலஜிக்கலா நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பேரண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, சைல்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ பேரண்ட்டுக்குன்னு சில செட் ஆஃப் அசெட்ஸ் இருக்கும். இந்த அசெட்ஸை யாருனால ஆக்சஸ் பண்ண முடியும்? சைல்டுனால ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி சைல்டுக்குன்னு சில அசெட்ஸ் இருக்கும், பட் அது பேரண்ட்னால ஆக்சஸ் பண்ண முடியும்னு நீங்க சொல்ல முடியாது. ஸோ பேரண்டோட அசெட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா சைல்டுக்கு போகும், பட் சைல்டோட அசெட்ஸ் எல்லாமே பேரண்ட்டுக்கு போகணுன்ற அவசியம் இருக்கா? இல்லை. ஓகே, சும்மா ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல பேரண்ட்னால சைல்ட ஆக்சஸ் பண்ண முடியாது. பேரண்ட் காண்ட் ஆக்சஸ் சைல்டு, பட் சைல்டு கேன் ஆக்சஸ் பேரண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பேரண்ட்னால குழந்தைகளோட அசட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் குழந்தைகள்னால பேரண்டோட அசட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பயாலஜிக்கலா பார்த்தீங்கன்னா, ஃபாதர் மதர் இருக்காங்க, சைல்டு இருக்காங்க. ஃபாதர் மாதிரியும் குழந்தைனால பிஹேவ் பண்ண முடியும், மதர் மாதிரியும் பிஹேவ் பண்ண முடியும். பட் ஃபாதரோ மதரோ குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைல்டு அப்படின்றது ஃபாதரோட விஷயங்களும் இன்னெரிட் ஆயிருக்கும், மதரோட விஷயங்களும் இன்னெரிட் ஆயிருக்கும். அப்போ சைல்டு கேன் பிஹேவ் லைக் எ ஃபாதர் ஆஸ் வெல் அஸ் மதர், பட் ஃபாதர் காண்ட் பிஹேவ் லைக் எ சைல்டு ஆர் மதர் காண்ட் பிஹேவ் லைக் எ சைல்டு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இது ஒன் வே தான். ரைட்டுங்களா? பேரண்ட்னால சைல்டு ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் சைல்டுனால பேரண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பேரண்டோட பேரை நம்ம பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம், சைல்டோட பேரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம். பேரண்டோட இன்னொரு பேர் என்ன? பேஸ் கிளாஸ். சைல்டோட இன்னொரு பேர் என்ன? டிரைவ்டு கிளாஸ் அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதோட இன்னொரு விஷயங்கள் ஈஸியாக நான் அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை நான் உங்களுக்கு இங்கே நான் பேஸ் பண்ணுறேன், ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ இங்கே பாருங்க, பேரண்ட் கிளாஸ்னா என்ன? கிளாஸ் தட் கிவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். பேரண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கும். சைல்டு கிளாஸ் என்ன? கிளாஸ் தட் ரிசீவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சைல்டு கிளாஸ் கேன் யூஸ் ஆல் பேரண்ட் கிளாஸ் மெத்தட்ஸ். சைல்டுனால பேரண்டோட விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். சைல்டு கிளாஸ் கேன் ஹாவ் இட்ஸ் ஓன் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் டு. சைல்டுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ராவா மெத்தட்ஸும் இருக்கலாம். ப்ரொமோட்ஸ் கோட் ரீயூஸ், நோ நீட் டு ரீரைட் த சேம் கோட். சிம்பிளா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இப்போ அனிமல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அனிமல்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த அனிமல் அப்படின்ற கிளாஸுக்குள்ள சைல்டு கிளாஸஸ் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கலாம்? டாக்னு ஒரு கிளாஸ் இருக்கலாமா? டாகும் அனிமல் தான், கேட்டும் அனிமல் தான். ஓகேயா? ஸோ எல்லா அனிமலுமே என்ன பண்ணும்? நமக்கு சாப்பிடும், ஈட், ஸ்லீப். எல்லா அனிமலும் என்ன பண்ணும்? சாப்பிடும், தூங்கும். ஈவன் ஹியூமன்ஸா இருக்கலாம், டாகு, கேட்டு, ஆர்சி எல்லாமே இருக்கலாம். பட் டாகுக்குன்னு சில எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் இருக்கு. என்னது? டாக் கேன் ஈட், டாக் கேன் ஸ்லீப். பட் எக்ஸ்ட்ராவா டாக் என்ன பண்ண முடியும்? பார்க் பண்ண முடியும். ரைட்டா? அதே மாதிரி கேட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் சாப்பிடும், தூங்கும். எக்ஸ்ட்ராவா அது என்ன பண்ணும்? மியாவ் அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி நம்ம வந்து பைத்தன்ல கட்டமைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் பைத்தன்ல இதுக்கான கோடை நான் இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனிமல். ஓகே, இது அனிமலோட கிளாஸ். இதுல மெத்தட்ஸ் என்னென்னலாம் பண்ணும்? ஈட் அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுக்குறேன். ஈட் ஆஃப் செல்ஃப். ஸோ பிரிண்ட் அனிமல் இஸ் ஈட்டிங் கொடுக்கலாமா? அடுத்து வேற என்ன பண்ணும்? எல்லா அனிமல்ஸும் தூங்கும். ஸ்லீப் செல்ஃப் ஆஃப் பிரிண்ட் அனிமல் இஸ் ஸ்லீப்பிங் கொடுத்தாச்சா? சரி, இது பேரண்ட் கிளாஸ். அனிமல்ன்றது பேரண்ட் கிளாஸ். இதுக்கு 2 சைல்டு கிளாஸ் உருவாக்க போறோம். ஒன்று வந்து டாக், இன்னொன்று கேட்டு. அப்போ கிளாஸ் டாக். டாகுக்குள்ள எது இன்னரிட் ஆக போகுது? அனிமல். இப்படிதான் அனிமலோட விஷயங்கள் எதுக்குள்ள நம்ம இன்னரிட் பண்ண போறோம்? டாகுக்குள்ள இன்னரிட் பண்றோம். பட் இதோட எக்ஸ்ட்ரா விஷயங்களானது என்ன? டிஎஃப் ஆஃப் பார்க் செல்ஃப் கொடுத்துட்டு பிரிண்ட் டாக் இஸ் பார்க்கிங் கொடுக்கலாமா? டாக் இஸ் பார்க்கிங்னு. ஓகே, இன்னொரு கிளாஸ் அது கேட்டு. இதுலயும் நம்ம என்ன பாஸ் பண்றோம்? அனிமலை பாஸ் பண்றோம். இதுல டிஎஃப் ஆஃப் மியாவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்மால் லெட்டர்ல மியாவ் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃப். ஸோ பிரிண்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டைப் நவ். பிரிண்ட் கேட் இஸ் மியாவிங் அப்படின்னு கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? ஸோ நம்ம டைப்ஸை பற்றி பேசலை. பட் இங்கே இருக்கிறது இது வந்து என்னது? நமக்கு பேரண்ட் கிளாஸ். இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். இது ரெண்டுமே நமக்கு என்னது? சைல்டு கிளாஸ். ஃபர்ஸ்ட் சைல்டு கிளாஸ் 1. இது என்னது? நமக்கு சைல்டு கிளாஸ் 2. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம்? நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதோட ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவோமா? ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். ஜாக்கின்றது டாக்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, அதே மாதிரி வேற என்ன? ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கும். ஸ்டீவ்ன்றது கேட்டோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கிளாஸஸ் இருக்கு. கிளாஸஸ்ன்றது அந்த ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கியாச்சு. அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ஆப்ஜெக்டை உருவாக்கிட்டோம். இப்போ டாகை வச்சு ஈட் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா? டாக் டாட் ஜாக்கி டாட் ஈட் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். ஜாக்கி டாட் ஈட் வந்துருச்சா? அதே மாதிரி ஜாக்கி டாட் ஸ்லீப் ஒர்க் ஆகுமா? ஆகும். ஜாகின்றது சைல்டு கிளாஸ். அதோட பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸ் என்ன? ஈட்டும் ஸ்லீப்பும் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ரைட்டா? அதே மாதிரி இந்த ஜாக்கினால பார்க் பண்ண முடியுமா? கேன் ஜாக்கி பார்க்? எஸ் ஆர் நோ? எஸ், டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னு கொடுக்கலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். இதுக்கான அவுட்புட் என்ன வரும்ன்றத நீங்க ஆன்சர்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டீவ் மியாவ், ஸ்டீவ் பார்க்குன்னு கொடுக்குறேன்.
இது எனக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸ்டீவ் டாட் பார்க் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டீவ் டாட் மியோவிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். மியாவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒர்க் ஆகுமா? ஆகுது. அதே ஜாக்கி டாட் மியாவிங் கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஜாக்கி டாட் மியாவ் ஒர்க் ஆகாது. ஏன்னா மியாவ் அப்படின்றது கேட்டோட மெத்தடு, பட் ஜாக்கின்றது நமக்கு டாக் கிளாஸோட ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஒரு பேரண்ட் கிளாஸை உருவாக்குவோமா? பேரண்ட் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் ஒன்னு கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் ஒன் ஈக்குவல் டு அனிமல்னு சொல்றேன். அனிமல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஒன் வந்து பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் ஒன்னை வச்சு நான் சைல்டு கிளாஸோட மெத்தட்ஸ், அதாவது பார்க்கு என்னால் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒன்னுனது பேரண்டோடது. பேரண்ட் கவுண்ட் ஆஸ் அ சைல்டு. பார்க் யாரோடது? சைல்டோடது. ஆப்ஜெக்ட் ஒன் யாரோடது? பேரண்டோடது. பேரண்ட் கவுண்ட் ஆஸ் அ சைல்டு. பட் இந்த இடத்துல ஜாக்கி டாட் ஈட்னு சொல்லியிருக்கேன். ஜாக்கின்றது சைல்டு, ஈட்ன்றது பேரண்ட் கிளாஸோட மெத்தட். சைல்டு கேன் ஆக்சஸ் த பேரண்ட். ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த திங்ஸ் ஒர்க். ஓகே, அப்போ நம்ம கிட்ட இருந்தது நான் இங்க ஈஸியா சொல்றேன் பாருங்க. அனிமல் இருந்தது. ஓகே, இந்த இடத்துல டாக் இருந்தது, இந்த இடத்துல கேட் இருந்தது. அனிமலுக்குன்ற மெத்தட்ஸ் எல்லாம் என்ன? ஈட்டு, ஸ்லீப்பு. இதுக்கு இருந்த மெத்தட் என்ன? பார்க்கு. இதுக்கு இருந்த மெத்தட் என்ன? மியாவ் அப்படின்னு இருந்தது. ஓகே, இதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணோமா? இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பேர் என்னது? இதோட ஆப்ஜெக்டோட பேர் வந்து ஆப்ஜெக்ட் ஒன்னு வச்சேன். இதோட பேர் என்ன? ஜாக்கின்னு வச்சேன். இதோட பேர் என்ன? ஸ்டீவ்னு வச்சேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஒன்னுனால ஈட் பண்ண முடியும், ஸ்லீப் பண்ண முடியும். பட் ஆப்ஜெக்ட் ஒன்னால பார்க் பண்ண முடியுமா? முடியாது. ஆப்ஜெக்ட் ஒன்னால மியாவ் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்டீவ்னால பார்க் பண்ண முடியாது, இந்த ஜாக்கினால மியாவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டு கிளாஸ் ஒர்க்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, அப்போ அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டரை இதுல எப்படி பயன்படுத்த போறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டரை இங்க எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றது. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். We are going to use the constructor. ஸோ அதே கிளாஸ். ஓகே, I just wanted to copy so that நான் ஒவ்வொன்றும் டைப் பண்ணிட்டு இருந்தா it will take so much of time. ஸோ இங்க வந்து நான் ஒரு கிளாஸை பேரண்ட் கிளாஸை உருவாக்கியிருக்கேன். ஓகே, இந்த பேரண்ட் கிளாஸ்ல என்கிட்ட என்ன இருக்கு? கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரியலனா லாஸ்ட் எபிசோட பாருங்க. ஸோ கிளாஸ் அனிமல் இங்க நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். df of init செல்ஃப் நேம் ஏஜ். ஓகே, அனிமலுக்கு ஒரு நேம் இருக்க போகுது, அனிமலுக்கு ஒரு ஏஜ் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். அந்த மெத்தட் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேயா? சரி, இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸுக்கான சைல்டு கிளாஸையும் நான் உருவாக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, we are going to have a attributes like this. ஓகே, இது சைல்டு கிளாஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க போறோம். ஆப்ஜெக்ட் எதுக்கு உருவாக்குறேன்? ஜாக்கினே உருவாக்குவோமா? ஜாக்கி ஈக்குவல் டு டாக்னு சொல்றேன். அப்படியே என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தடவை நம்ம என்ன பண்ணணும்? இதோட கன்ஸ்ட்ரக்டருக்கு தேவையான விஷயங்களை உள்ள பாஸ் பண்ணணும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க பார்க்கலாம். நேம் ஏஜ் நம்ம பாஸ் பண்ணணும். போன தடவை நம்ம அதை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்குன்னு எந்த கன்ஸ்ட்ரக்டரும் நான் இங்கே உருவாக்கல. பட் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கங்காட்டி இப்போ டாகுக்குள்ள நம்ம எதை பாஸ் பண்ணணும்? அதோட நேமும் ஏஜும் பாஸ் பண்ணணும். ஸோ நேம் அப்படின்றது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ப்ரூனோ அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னா டாக் ஒன்னு வச்சுக்கலாமா? டாக் ஒன். அதோட பேர் என்னது? அதோட பேரு ஜாக்கி. அதோட வயசு நான் என்ன கொடுக்குறேன்? 3ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்ட பிறகு இப்போ நான் என்ன பண்ணலாம்? டாக் ஒன் டாட் டிஸ்கிரைப்னு தரலாம். அதாவது டிஸ்கிரைப் யாரோடது? பேரண்டோடது. பேரண்டோடதை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடியும். ஜாக்கி ஏஜ்னு வந்திருக்கு. அதே மாதிரி டாக் ஒன் சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு பேரண்ட் கிளாஸோட மெத்தடை பயன்படுத்தின ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி டாக் ஒன் பார்க்குன்னு கொடுக்குறேன். பார்க் ஒர்க் ஆகுமா? ஆகாதா? ஆகும். தன்னோட மெத்தடோட விஷயங்கள் ஒர்க் ஆகும். ஜாக்கி இஸ் பார்க்கிங் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு.
ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் திஸ் திங். அதே மாதிரி யூ கேன் ஹாவ் அ எக்ஸ்ட்ரா attributes ஃபார் த சைல்டு கிளாஸ். ஸோ attributesனா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? வாட் இஸ் attributes? attributes அப்படின்றது கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே, attributesனா என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ஹியூமன் பீயிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேம், ஏஜ், ஹைட், வெயிட் எல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இந்த இடத்துல பேரண்ட்டுக்குன்னு சில செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அனிமல்னு எடுத்துக்கலாம். அனிமலோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்ம ஒரு பெட் அனிமல்ஸுக்கு என்ன வைப்போம்? நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், அது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டாகுக்குன்னு தனியாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் செட் பண்ண போறேன். அது பேர் என்னதுன்னா ப்ரீட் அப்படின்னு. ஸோ பேரண்ட் கிளாஸுக்கு இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் நேமும் ஏஜும். எக்ஸ்ட்ராவா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சைல்டு கிளாஸ்க்கு வைக்கிறது என்னது? ப்ரீட் அப்படின்றது. அப்போ பேரண்ட்னால இந்த ப்ரீடுன்ற கேரக்டரிஸ்டிக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் டாக்னால, சைல்டுனால நேமையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஏஜையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ரீடையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை நான் எப்படி பண்றேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம பயன்படுத்த போறது என்னன்னா சூப்பர் அப்படின்ற மெத்தட். சூப்பர்ன்ற மெத்தட் எதுக்காக? இட்ஸ் கோயிங் டு ஆக்சஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் த பேரண்ட். இப்போ பேரண்டோட நேமையும் ஏஜையும் நான் இங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சூப்பர் அப்படின்ற இந்த மெத்தடை நம்ம சைல்டு கிளாஸ்ல பயன்படுத்தணும். ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு ஈஸியா காட்டுறேன். ஸோ இங்க let me create a parent class. Okay, so this is a parent class. பாருங்க parent classல என்ன இருக்கு? கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, நேமும் ஏஜையும் நம்ம வந்து இன்புட்டா யூசர் கிட்ட இருந்து நம்ம ஆட்ரிபியூட்டா வாங்குறோம் பேரண்ட் கிளாஸ்ல. பேரண்ட் கிளாஸுக்குன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? டிஸ்கிரைபு, ஈட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ பேரண்ட் கிளாஸை உருவாக்கிடலாம். அதே மாதிரி இங்க சைல்டு கிளாஸ். இப்போ இந்த சைல்டு கிளாஸ் அப்படின்றது நம்ம கிளாஸ் டாக். ஓகே, கிளாஸ் டாக்ல நான் எதை பாஸ் பண்றேன்? அனிமலை பாஸ் பண்றேன். அனிமலை பாஸ் பண்ணிட்டு டிஎஃப் ஆஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சஜஷன்ல வந்திருக்கு செல்ஃப் நேமு ஏஜ். இங்க என்ன பண்ணிருக்கேன்? சூப்பர் இனிட் நேம் ஏஜ். அப்போ இங்க இருக்கக்கூடிய நேம் ஏஜ் ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க என்ன பண்றேன்? இன்டகிரேட் பண்ணிட்டேன். மேல இருக்கக்கூடிய நேம் ஏஜ் எனக்கு இங்க ஆக்சஸ் பண்ணப்படும். கூடவே எக்ஸ்ட்ராவா எனக்கு என்ன தேவை அப்படின்னா புது விஷயம் என்னது? ப்ரீட் அப்படின்றது எனக்கு தேவை. அப்போ இங்க போயிட்டு என்ன பண்றோம்? செல்ஃப் டாட் ப்ரீட் ஈக்குவல் டு ப்ரீட். அப்போ இதோட இன்புட்ஸ் ரெண்டு தான். பேரண்ட் கிளாஸோட இன்புட் ரெண்டு தான், நேமும் ஏஜும். பட் அனிமலோ இன்னரிட் பண்ணப்பட்ட டாக் கிளாஸுக்கு நேமு ஏஜ். பட் இங்க நான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, பேரண்ட்லயே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். பட் அங்கே நானே இங்க ஆக்சஸ் பண்றேன். கூடவே எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் இருக்க போது, அது என்னது? ப்ரீட் அப்படின்றது. ஓகே, அதே மாதிரி டிஸ்கிரைபை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு வைங்களேன். நீங்க இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். டிஎஃப் ஆஃப் மேல இருக்கக்கூடிய டிஸ்கிரைபை நான் இங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி, சூப்பர் அப்படின்றது எதுக்காக? பேரண்ட் கிளாஸோட விஷயங்களை இங்க ஆக்சஸ் பண்றதுக்காக. இங்க எக்ஸ்ட்ராவா எனக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரீடோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். எஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ப்ரீட். ஓகே, செல்ஃப் டாட் ப்ரீட். இப்போ டிஸ்கிரைப்ல எப்போ இருக்கிறது வரும், கூடவே எக்ஸ்ட்ராவா நான் டிஸ்கிரைப்ல எதை ஆட் பண்ணியிருக்கேன்? ப்ரீடே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இதுக்குன்னு தனியா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணலாமா? பார்க் அப்படின்னு செல்ஃப் பிரிண்ட் ஆஃப் எஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் செல்ஃப் டாட் நேம் இஸ் பார்க்கிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க எதெல்லாம் நான் பேரண்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்றேனோ அதுக்கு நான் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சூப்பரோட டிஸ்கிரைப், அதாவது நேம் வரும், ஏஜ் வரும், கூடவே எக்ஸ்ட்ராவா இங்க என்ன வரப்போகுது? ப்ரீடோட பேர் வரப்போகுது. அது மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு மெத்தட் பார்க் அப்படின்றத நான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆப்ஜெக்ட் டாக் பேர் என்ன? ப்ரூனோ. 3 எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் இருக்கு, என்னது? ப்ரீடோட பேர் லேப்ரடார் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ப்ரூனோ, ஏஜ், லேப்ரடார்னு எனக்கு வந்திருக்கு. ரைட்டுங்களா? இப்போ நீங்க ஈட்டு தனியா ஆக்சஸ் பண்ணலாம், ஈட் டாகுக்கு ஈட்டு கொடுக்கலாம், அதே மாதிரி டாகுக்கு பார்க்கு கொடுக்கலாம். எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான்.
ரைட்டுங்களா? சரி. ஸோ ஸோ இதுதாங்க இன்ஹெரிட்டன்ஸோட ஒட்டுமொத்த விளக்கம். பட் இதுல டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப லென்த்தியா போயிடும் இந்த வீடியோ. நம்ம இதையும் பார்த்தோம் அப்டின்னா. ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ. ஸோ நேத்து எபிசோட்ல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பழைய எபிசோட பார்த்துருங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ்லாம் என்ன? இத எப்படி எப்படி மாறுபடும்? அதே மாரி மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்றத தான் பார்க்க போறோம். ரைட். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ்ல இருந்து சைல்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் ஆறதுன்றத பார்த்திருந்தோம். பேரண்ட் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் ஆர் மெத்தட்ஸ் எல்லாமே எதுக்கு இன்ஹெரிட் ஆகும்? சைல்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் ஆகும் அப்படின்றத சொன்னேன். சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்னால பேரண்ட் கிளாஸோட விஷயங்கள ஆக்சஸ் பண்ண முடியும். பட் பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் சைல்டு கிளாஸோட ப்ராப்பர்ட்டீஸ அதாவது அட்ரிபியூட்ஸையோ, மெத்தட்ஸையோ பயன்படுத்த முடியாது அப்படின்றத பார்த்திருந்தோம். ரைட். ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ்லயே நம்மகிட்ட மேஜரா 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். 2வது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். 3வது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். 4வதா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைரார்கி. அடுத்து 5வதா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொன்னா பார்த்து புரிஞ்சுக்க போறோம் விஎஸ் கோட்ல. ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விஎஸ் கோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஎஸ் கோட்ல இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஒவ்வொரு டைப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எத பத்தி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்தவரையும் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பேரண்ட், ஒரு சைல்டு இருக்கும். ஒரே ஒரு பேரண்ட், ஒரே ஒரு சைல்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இங்க லிட்டரலா இந்த எக்ஸாம்பிள் தான். ஒரே ஒரு பேரண்ட், ஒரே ஒரு சைல்டு இருக்குன்னா, அத நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க போடுறேன். கிளாஸ் பேரண்ட் அப்படின்றத நான் குடுத்துருக்கேன். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மெத்தட உருவாக்குறேன். மெத்தட் 1 அப்படின்றது. இங்க பிரிண்ட் ஆஃப் திஸ் இஸ் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் குடுத்துர்றேன். ஓகே. அதே மாரி நெக்ஸ்ட் வந்து கிளாஸு சைல்டு அப்படின்னு குடுக்குறேன். இதுல வந்து நம்ம எத பாஸ் பண்றோம் அப்படின்னா, பேரண்ட்ட பாஸ் பண்றோம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, டிஎஃப் ஆஃப் மெத்தட் 2 அப்படின்றதும் செல்ஃப உள்ள வாங்கிக்கும். உள்ள வாங்குறது மட்டும் இல்லாம, இதுல நம்ம எத பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, திஸ் இஸ் சைல்டு கிளாஸ் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேயா? ஸோ இப்போ பேரண்ட்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. சைல்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. பேரண்டோட விஷயங்கள் யாருக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு? சைல்டுக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது 2க்குமே நான் ஆப்ஜெக்ட்ஸ உருவாக்க போறேன். ஓகே. ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 1 யாருது? பேரண்ட்து. ஆப்ஜெக்ட் 2 யாருது? சைல்டுது. ஸோ ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2 கிரியேட் பண்ணியாச்சு. இதோட ஐடியாவ புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் ஆகுது. இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெத்தட உருவாக்கியிருக்கோம். இதோட மெத்தடோட பேர் என்னன்னா, மெத்தடு 1. இதோட மெத்தடோட பேர் என்னன்னா, மெத்தடு 2. இதோட ஆப்ஜெக்ட்டோட பேர் என்ன? ஆப்ஜெக்ட் 1. இதோட ஆப்ஜெக்ட் பேர் என்ன? ஆப்ஜெக்ட் 2. சரி. இத நம்ம ஈஸியா புரிஞ்சுப்போம். இந்த ஆப்ஜெக்ட் 1னால மெத்தட் 1 ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டும் மெத்தடும் சேம் கிளாஸ கொண்டிருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் 2னால இந்த மெத்தட் 2வ ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாரி இந்த ஆப்ஜெக்ட் 2னால மெத்தட் 1யும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன் ஆக்சஸ் பண்ண முடியும் மெத்தட் 1 அப்டின்னா, மெத்தட் 1 ஆனது
பேரண்ட் கிளாஸ், ஆப்ஜெக்ட் 2 ஆனது சைல்டு கிளாஸ். ஆப்ஜெக்ட் 2 சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை வச்சு பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸை நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் 1னால இந்த மெத்தட் 2 பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. பேரண்ட்னால சைல்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. சைல்டு கேன் ஆக்சஸ் பேரண்ட். சைல்டு கேன் ஆக்சஸ் பேரண்ட். பட் இது வைஸ் வர்சாவா ஒர்க் ஆகாது. பேரண்ட் காண்ட் ஆக்சஸ் சைல்டு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? பேரண்ட்னால சைல்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் சைல்டுனால பேரண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை நம்ம எப்படி லிட்டரலா பார்க்கறது? ஸோ இங்க பேரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்கு. பேரண்டோட விஷயங்கள் சைல்டுக்குள்ள இன்ஹெரிட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 சொல்லிட்டு எனக்கு பேரண்ட் சைல்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஆப்ஜெக்ட் 1 டாட் மெத்தட் 1 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ என்ன வந்திருக்கு? திஸ் இஸ் பேரண்ட் கிளாஸ் வந்திருக்கா? ஓகே. இதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2 வச்சு மெத்தட் 2 யூஸ் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் 2 டாட் மெத்தட் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னாச்சு? நமக்கு சைல்டு கிளாஸ் வந்திருக்கு. சரி, இப்போ ஆப்ஜெக்ட் 2 வச்சு மெத்தட் 1 ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஆப்ஜெக்ட் 2 யாரோடது? சைல்டுது. மெத்தட் 1 யாருது? பேரண்ட் இது. யூஸ் பண்ண முடியுமா? ஆப்வியஸா முடியும். சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு பேரண்ட் கிளாஸோட மெத்தடை பயன்படுத்தி இருக்கேன். பட் ஆப்ஜெக்ட் 1 அதாவது பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு சைல்டு கிளாஸோட மெத்தடை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆக்சஸ் த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது இப்படிதான் ஒர்க் ஆகும். சரி, அடுத்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? மல்டிபிள் அப்படின்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸை கொண்டு இருக்கிறது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஒன்றிற்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு கிளாஸ் ஃபாதர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து நம்ம மெத்தட் 1 உருவாக்கலாம். மெத்தட் 1 செல்ஃப் ஆஃப் print this is father class. ஓகேயா? அடுத்து பேரண்ட்ல ரெண்டாவது பேரண்ட் மதர் அப்படின்னு உருவாக்குறேன். மதர்ல df of method 2 of self print this is mother class அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து கிளாஸ் சைல்டு. சைல்டுக்குள்ள யார் யார் இன்ஹெரிட் ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதரும் மதரும் இன்ஹெரிட் ஆறாங்க. இதுக்குள்ள ஒரு மெத்தடை கிரியேட் பண்றோம். df of method 3 அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளேயும் நான் என்ன பண்றேன்? செல்ஃப் ஆஃப் print of this is child class அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, 3 விதமான மெத்தட்ஸ், 3 விதமான கிளாஸ். ஆப்ஜெக்ட் 1 யாருது? ஃபாதர்து. ஆப்ஜெக்ட் 2 யாருது? மதரோடது. ஆப்ஜெக்ட் 3 யாரோடது? சைல்டுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ஆப்ஜெக்ட் 1 வச்சு எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் இங்கே ஒரு டயக்ராமோட போடுறேன். ஸோ இங்கே ஃபாதர் கிளாஸ் இருக்குது, இங்கே மதர் கிளாஸ் இருக்குது, இங்கே சைல்டு கிளாஸ் இருக்குது. ஃபாதர்லேருந்து சைல்டுக்கு இன்னெரிட் ஆகுது, மதர்ல இருந்தும் சைல்டுக்கு இன்னெரிட் ஆகுது. ஓகே, இதில் இதோட மெத்தட்ஸ் வந்து மெத்தட் 1, மெத்தட் 2, இதோட இது வந்து மெத்தட் 3. ஓகே, இதோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன நினச்சிருக்கோம்? இது ஆப்ஜெக்ட் 1, இது ஆப்ஜெக்ட் 2, இது ஆப்ஜெக்ட் 3. இப்படி தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 1 வச்சு இந்த மெத்தட் 1 பயன்படுத்த முடியும். ஏன்னா ரெண்டும் ஒரே கிளாஸ். ஆப்ஜெக்ட் 2 வச்சு மெத்தட் 2 பயன்படுத்த முடியும். ரெண்டும் ஒரே கிளாஸ். ஆப்ஜெக்ட் 3 வச்சு இந்த மெத்தட் 3 பயன்படுத்தலாம். ஓகே, சரி. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 3 வச்சு மெத்தட் 1 பயன்படுத்த முடியுமானா முடியும். ஏன்னா சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு பேரண்ட் கிளாஸோட மெத்தடை பயன்படுத்துறோம். அதே ஆப்ஜெக்ட் 3 வச்சு மெத்தட் 2வையும் பயன்படுத்த முடியும். சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு மதர் கிளாஸோட மெத்தடை பயன்படுத்தலாம். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் 1 வச்சு இந்த மெத்தட் 3 பயன்படுத்த முடியாது. ஆப்ஜெக்ட் 2 வச்சு மெத்தட் 3 பயன்படுத்த முடியாது. ஆப்ஜெக்ட் 1 வச்சு மெத்தட் 2 பயன்படுத்த முடியாது. ஆப்ஜெக்ட் 2 வச்சு மெத்தட் 1 பயன்படுத்த முடியாது. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஃபாதர்
ஃபாதரோட ஆப்ஜெக்ட்டை வச்சு ஃபாதரோட மெத்தடை தான் பயன்படுத்த முடியும். மதரோட ஆப்ஜெக்ட்டை வச்சு மதரோட மெத்தடை தான் பயன்படுத்த முடியும். பட் சைல்டோட ஆப்ஜெக்ட்டை வச்சு தன்னோட மெத்தட், தன்னோட பேரண்ட்ஸோட மெத்தட்ஸை பயன்படுத்த முடியும்ன்றதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். சரி. இத நீங்க இங்க போட்டு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் 3 ஆப்ஜெக்ட் 3 டாட் மெத்தட் 1 ஒர்க் ஆகுதா? குயிக்கா போட்டுடலாம். ஆப்ஜெக்ட் 3 டாட் மெத்தட் 2 ஒர்க் ஆகும். ஆப்ஜெக்ட் 3 டாட் மெத்தட் 3யும் ஒர்க் ஆகும். 1 2 3 எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் ஆப்ஜெக்ட் 1 கூட மெத்தட் 1 மட்டும் தான் ஒர்க் ஆகும். 2வும் ஒர்க் ஆகாது, 3யும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2 வச்சுக்கிட்டு நீங்க மெத்தட் 3 பயன்படுத்தினாலும் ஒர்க் ஆகாது. மெத்தட் 1 பயன்படுத்தினாலும் ஒர்க் ஆகாது. மெத்தட் 2 அதாவது தன்னோட மெத்தடை மட்டும் தான் அது யூஸ் பண்ணிக்கும். ரைட்டுங்களா? ஸோ இத மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். ஓகே. அடுத்து என்ன இருக்கு? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சைல்டுன்னு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட் இருப்பாங்க, அடுத்து பேரண்ட் இருப்பாங்க, அடுத்து சைல்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பேரண்ட்னால கிராண்ட் பேரண்டோட விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். சைல்டுனால பேரண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும், கிராண்ட் பேரண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. அப்போ சைல்டுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் 3 இருக்கு. பேரண்ட்டுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் 2 இருக்கு. கிராண்ட் பேரண்ட்டுக்குன்னு ஆப்ஜெக்ட் 1 இருக்குன்னா, இங்கே மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 3 வச்சு என்னால மெத்தட் 3 பயன்படுத்த முடியும், மெத்தட் 2வையும் பயன்படுத்த முடியும், மெத்தட் 1ஐயும் பயன்படுத்த முடியும். இந்த ஆப்ஜெக்ட் 2 வச்சு மெத்தட் 2 பயன்படுத்தலாம், மெத்தட் 1 பயன்படுத்தலாம். பட் மெத்தட் 3 பயன்படுத்த முடியாது. இந்த ஆப்ஜெக்ட் 1 வச்சு மெத்தட் 1 மட்டும் பயன்படுத்த முடியும், 2வையும் 3யும் பயன்படுத்த முடியாது. ஸோ இதைத்தான் நம்ம மல்டி லெவல்னு சொல்றோம். ஹைரார்கி இல்ல, இந்த கிரானுலாரிட்டி இருக்கு. கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சைல்டு அப்படின்றது. ஸோ அதை இப்போ இப்படி நான் இங்க எழுதுறேன்னு பாருங்க. கிளாஸ் கிராண்ட் பேரண்ட் அடுத்து கிராண்ட் பேரண்ட் உருவாக்கியாச்சு. அடுத்து என்ன தேவை? பேரண்ட் தேவை. பேரண்ட்டுக்குள்ள யாரு இன்னெரிட் ஆறா? கிராண்ட் பேரண்ட் இன்னெரிட் ஆறாங்க. அடுத்து df ஆஃப் மெத்தடு 2 ஆஃப் செல்ஃப் ஆஃப் print this is parent class. ஓகே. அடுத்து யார் இன்னெரிட் ஆறாங்க? அடுத்து யாரு நம்ம தேவைப்படுறா? சைல்டு தேவைப்படுறாங்க. சைல்டுக்குள்ள யார் இன்னெரிட் ஆறா? பேரண்ட் இன்னெரிட் ஆறாங்க. அடுத்து df ஆஃப் மெத்தட் 3 print of this is child class. ஓகே. ஸோ இந்த இடத்துல 3 விதமான கிளாஸஸை உருவாக்கியாச்சு. ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கிடலாமா? ஆப்ஜெக்ட் 1 டாட் ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு கிராண்ட் பேரண்ட். ஓகே. ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு பேரண்ட். ஆப்ஜெக்ட் 3 ஈக்குவல் டு சைல்டு. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் 1 வச்சு மெத்தடு 1 மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதாவது தன்னோட மெத்தடை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஓகேயா? 1 ஒர்க் ஆகுதா? 2ஓ 3ஓ ஒர்க் ஆகுதா பார்த்துருவோமா? 2 ஒர்க் ஆகல, 3 ஒர்க் ஆகல. பட் ஆப்ஜெக்ட் 2 வச்சு 3 யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. பட் ஆப்ஜெக்ட் 2 வச்சு 2 யூஸ் பண்ண முடியுமா? முடியும். 1 ஒர்க் ஆகுமா? ஆகும். பேரண்ட்னால தன்னோட மெத்தடான மெத்தட் 2வையும் ஆக்சஸ் பண்ண முடியும், தன்னோட பேரண்ட் அதாவது கிராண்ட் பேரண்டோட மெத்தடான மெத்தட் 1ஐயும் பயன்படுத்த முடியும். அதே நீங்க ஆப்ஜெக்ட் 3 வச்சுக்கிட்டீங்கன்னா 1, ஓகே, அடுத்து 2, அடுத்து 3 3யுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சைல்டு வச்சுக்கிட்டு சைல்டு வச்சு பேரண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். தென் யூ கேன் ஆக்சஸ் த கிராண்ட் பேரண்ட் ஆல்சோ. ஓகே. ஸோ கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சைல்டு அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது
என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல இதுல வந்து நமக்கு ஒரு பேரண்ட் 2 சைல்டு வருவாங்க. அதாவது சன்னு, டாட்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? சன்னு, டாட்டர் இவங்க வருவாங்க. ஓகே. ஒரு பேரண்ட்ல சன்னும், டாட்டரும் இருப்பாங்க. ஒரு பேரண்ட் 2 சைல்டு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல நமக்கு ஒரு பேரண்ட் இருப்பாங்க, 2 சைல்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மதர், ஒரு சன், ஒரு டாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல நீங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். சன்னுனால ஒரு ஆப்ஜெக்ட்ட வச்சுக்க முடியும். அது வந்து நான் ஆப்ஜெக்ட் 2ன்னு வச்சுக்கிறேன். அதோட மெத்தட் வந்து மெத்தட் 2ன்னு இருக்கு. இதோட பேர் வந்து ஆப்ஜெக்ட் 1, இதோட பேர் வந்து மெத்தட் 1. இதோட பேர் வந்து ஆப்ஜெக்ட் 3, இதோட பேர் மெத்தட் 3 அப்படின்னா, ஆப்ஜெக்ட் 3 வச்சு நீங்க மெத்தட் 3 பயன்படுத்தலாம். மெத்தட் 1 பயன்படுத்தலாம். டாட்டர் வந்து சன்னோட மெத்தட பயன்படுத்த முடியாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்க. டாக்டர் வந்து ஆப்ஜெக்ட் 3 இருக்குன்னா, மெத்தட் 3 பயன்படுத்த முடியும். மெத்தட் 1 பயன்படுத்த முடியும். மெத்தட் 2 பயன்படுத்த முடியாது. அதே மாரி ஆப்ஜெக்ட் 2 வச்சு நீங்க மெத்தட் 1 பயன்படுத்தலாம். மெத்தட் 2 பயன்படுத்தலாம். மெத்தட் 3 பயன்படுத்த முடியாது. ஆப்ஜெக்ட் 1 வச்சு மெத்தட் 1 மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஓகே. ஸோ இது எப்படி நம்ம விஎஸ் கோட்ல போடுறோம் அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். கிளாஸ் பேரண்ட் டிஎஃப் ஆஃப் மெத்தட் 1 ஆஃப் திஸ் இஸ் பேரண்ட் கிளாஸ். ஓகே. அதே மாரி அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, சன்னு கிளாஸ் சன். சன்னுக்குள்ள யார் போறா? பேரண்ட் போறாங்க. ஓகே. ஸோ இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மெத்தட் 2 இது யார் கிளாஸு? சன் கிளாஸ். ஓகே. அதே மாரி டாட்டர். மெத்தட் 3 திஸ் இஸ் டாட்டர் கிளாஸ். ஓகே. ரைட். ஸோ இப்போ இதுல நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கலாம். ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு பேரண்ட். ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு சன். ஓகே. ஆப்ஜெக்ட் 3 ஈக்குவல் டு டாட்டர் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகே. ஸோ இத வச்சு என்னதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு பாருங்க. ஆப்ஜெக்ட் 1 வச்சு மெத்தட் 1 மட்டும் தான் பயன்படுத்த முடியும். மெத்தட் 2ஓ 3ஓ ஒர்க் ஆகுமா? 2ம் ஒர்க் ஆகாது. 3யும் ஒர்க் ஆகாது. பாருங்க 3யும் ஒர்க் ஆகாது. பட் ஆப்ஜெக்ட் 1 வச்சு மெத்தட் 1 மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஆப்ஜெக்ட் 2 வச்சு மெத்தட் 1 பயன்படுத்த முடியுமா? முடியும். ஆப்ஜெக்ட் 2 வச்சு மெத்தட் 2 பயன்படுத்த முடியுமா? முடியும். சன்ன வச்சு பேரண்ட் தான் ஆக்சஸ் பண்ணலாம். சன்னோடத ஆக்சஸ் பண்ணலாம். டாக்டரோட மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியுமானா கட்டாயமா முடியாது. பட் ஆப்ஜெக்ட் 3 வச்சு நீங்க மெத்தட் 3 பயன்படுத்தலாம். ஆப்ஜெக்ட் 3 வச்சு மெத்தட் 1 பயன்படுத்தலாம். பட் ஆப்ஜெக்ட் 3 வச்சு மெத்தட் 2 பயன்படுத்த முடியாது. டாட்டர வச்சு தன்னோட மெத்தடையும், பேரண்டோட மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியும். சன்னோட மெத்தட பயன்படுத்த முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் வொர்க்ஸ். ஓகே. ஸோ அப்ப இருக்கதிலே லாஸ்ட்டா இருக்கிறது ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, எல்லா கலந்த கலவைன்னு சொல்லலாம். ஓகே. அ இப்போ நம்ம பார்த்த எல்லா இன்ஹெரிட்டன்ஸையும் பொதுவாவே பயாலஜிக்கல்ல இன்ஹெரிட்டன்ஸ் ஹைபிரிடைசேஷன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 விஷயங்கள கிராஸ் பண்ணோம்னா ஹைபிரிடைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ டொமேட்டோவையும், பொட்டேட்டோவையும் நீங்க வந்து கிராஸ் பண்றீங்கன்னா, பொமேட்டோன்னு ஒண்ணு கிடைக்கும். அதே மாதிரி ஆ டைகரையும், லயனையும் கிராஸ் பண்ணீங்கன்னா, லைகர்ன்னு ஒண்ணு கிடைக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள வந்து நம்ம ஒரே கலவையா கலக்கறனால இது வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு ஒண்ணு வைக்கிறேன். கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறேன். ஓகேயா? ஸோ
இதுல சில மெத்தட்ஸ உருவாக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டூ டைப் எவ்ரிதிங். ஸோ அங்க மேல இருக்கத அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து நான் ஸ்ட்ரக்சரைஸ் பண்றேன். ஸோ, இப்போ ஃபேமிலி அப்படின்றது ஃபாதர்க்குள்ளயும் இன்ஹெரிட் ஆகுது, மதர்க்குள்ளயும் இன்ஹெரிட் ஆகுது. ஃபாதர், மதர் சைல்டுக்குள்ள இன்ஹெரிட் ஆகுது. ரைட்டுங்களா? இப்போ ஆ இத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேரண்ட், ஒரு சைல்டு சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ்ன்னு சொல்லலாமா? இங்க என்ன இருக்கு? ஒரே ஒரு பேரண்ட், ஒரே ஒரு சைல்டு இருக்கு. இத நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ்ன்னு சொல்லலாம். இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். ஒரு பேரண்ட், 2 சைல்டு. ஒரு பேரண்ட், 2 சைல்டு என்னது? ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ். ஓகேயா? ஃபேமிலி ஃபேமிலி ஃபாதருக்குள்ள பாஸ் ஆவுது. ஃபாதர் சைல்டுக்குள்ள பாஸ் ஆவுது. இது வந்து என்ன மாதிரியான இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். அதே மாரி இத மட்டும் பாருங்க. மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் 2 பேரண்ட், 1 சைல்டு. ஓகே. இங்க எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்கனால, இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, we are considering this as a hybrid inheritance. Object 1 equal to family அப்படின்னு நான் குடுக்குறேன். Object 2 equal to father. Object 3 equal to mother. Object 4 equal to child. ஓகேயா? சரி. இப்போ ஆப்ஜெக்ட் 4 வச்சு நீங்க எல்லா மெத்தடையும் பயன்படுத்த முடியும். மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3, மெத்தட் 4. ஆப்ஜெக்ட் 4 வச்சு சைல்டோட ஆப்ஜெக்ட் வச்சு எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். மதரோட மெத்தட வச்சு நீங்க மெத்தட் 1யும், மெத்தட் 3யவும் பயன்படுத்தலாம். அப்போ ஃபாதரோட ஆப்ஜெக்ட்ட வச்சு எந்தெந்த மெத்தடெல்லாம் பயன்படுத்த முடியும்? ஃபேமிலியோட ஆப்ஜெக்ட்ட வச்சு எந்தெந்த மெத்தடெல்லாம் பயன்படுத்த முடியுன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்ட்டா சொல்றீங்களா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இந்த ஹைபிரிட் இன்ஹெரிடன்ஸ நான் உங்களுக்கு டாஸ்க்கா குடுக்குறேன். நீங்க எனக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு எந்தெந்த மெத்தட பயன்படுத்த முடியுன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட்டா? சரி. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடோட லாஸ்ட் விஷயம் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்றது தான். மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன? ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு. சைல்டு கிளாஸ்லயும் அந்த மெத்தட் இருக்கு அப்படின்னா, அத நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்ன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. என்கிட்ட அனிமல்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த அனிமல் கிளாஸ்லயே ஆல்ரெடி என்கிட்ட சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? அதே மாரி அதோட சைல்டு கிளாஸான டாக் கிளாஸ்லயும் என்ட்ட சவுண்ட் இருக்கு. கேட்லயும் என்கிட்ட சவுண்ட் இருக்கு. கவ்வுலயும் என்ட்ட சவுண்ட் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம டாகுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றோம். கேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றோம். கவ்வுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றோம் அப்டின்னா, எனக்கு இந்த அனிமல் மேக் சவுண்ட்ன்ற மெத்தடோட அவுட்புட் வராது. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. டாகோட பேரண்ட் யாரு? அனிமல். அனிமல்லயும் என்கிட்ட சவுண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. டாக்லயும் எனக்கு சவுண்டுன்னு மெத்தட் இருக்கு. அப்போ டாகோட ஆப்ஜெக்ட்ட வச்சு நான் அந்த சவுண்ட ஆக்சஸ் பண்றேன்னா, எனக்கு இதோட அவுட்புட்டான இதுதான் வருமே தவிர, இந்த அவுட்புட் எனக்கு வராது. அதே மாரி தான் ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா அதோட அவுட்புட்ஸ் வரும். பார்த்தீங்களா? ப்ரூனோ சேஸ் வூஃப்ன்னு வரும். கிட்டி சேஸ் மியாவ்ன்னு வரும். பெசி சேஸ் மூ அப்படின்றது வரும். ஓகேயா? பட் நீங்க நார்மலா ஒரு அனிமலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இட் கோயிங் டூ கிவ் யூ த ரிசல்ட் டிஃபரண்ட் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரூனோ சேஸ் உஃப்ன்னு வந்திருக்கா? நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? டாக் டாட் சவுண்ட்ன்னு சொல்லியிருக்கேன். ப்ரூனோ சேஸ் உஃப்ன்னு வந்திருக்கு. இப்ப அனிமலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஏஎன்னு போட்டு அனிமல் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, இப்ப ஏஎன் டாட் சவுண்டுன்னு குடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப எனக்கு என்ன வரும்? என்னாச்சு? ஒரே நிமிஷம். 2 ஓகே. இதுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணணும்.
அனிமலுக்குள்ள நம்ம ஒரு பேரை பாஸ் பண்ணணும். பேரை பாஸ் பண்ண மறந்துட்டேன். அனிமலுக்குள்ள சும்மா XYZன்னு ஒண்ணு பாஸ் பண்ணுவோமா? அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. அப்போ பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இது. அதோட மெத்தட பயன்படும்போது அனிமல் மேக் சவுண்ட்ன்னு வந்திருக்கு. பட் சைல்டு கிளாஸோட மெத்தட யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தடு எனக்கு என்ன பண்ணிருச்சு? ஓவர் ரைட் பண்ணிருச்சு. ஓகே. இந்த அனிமல் மேக் சவுண்ட் அப்படின்ற மெத்தடு பேரண்ட் மெத்தட இந்த சைல்டு மெத்தடான டாகோட மெத்தட் வந்து எனக்கு ஓவர் ரைட் பண்ணிடும். அதான் நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்றத நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? சரி. இப்ப இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி ரியல் வேர்ல்ட்ல பார்க்குறோம்? ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? இங்க பாருங்க. என்ட்ட எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல என்னென்ன வாங்குறோம்? நேமு, எம்ப்ளாயி ஐடி, சேலரி வாங்குறோம். ஸோ அவங்கள பத்தின ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன டிஸ்ப்ளே அப்படின்றது மூலியமா பார்க்க முடியும். அவங்க ஒர்க்ன்னு சொன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப எம்ப்ளாயியோட அ சைல்டு கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா மேனேஜர். மேனேஜருக்குன்னு எக்ஸ்ட்ராவா ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அது என்னது? டீம் சைஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய நேம், எம்ப்ளாயி ஐடி, சேலரி எனக்கு இங்க வந்துரும். கூடவே எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன வரப்போகுது? டீம் சைஸ் வரப்போகுது. அவங்களோட இன்ஃபர்மேஷனும் எனக்கு டிஸ்ப்ளே அப்படின்றது வரப்போகுது. எக்ஸ்ட்ராவா டீம் சைஸோட இன்ஃபர்மேஷன் வருது. அதே மாரி ஒர்க்ன்றது வரும். டெவலப்பருக்கும் எனக்கு அதே மாரியே குடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல யூ கேன் சி மேனேஜருக்கு எனக்கு எக்ஸ்ட்ராவா டீம் சைஸ் வந்திருக்கு. ஓகே. அதே மாரி டெவலப்பருக்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு சில இன்ஃபர்மேஷன் சேர்ந்து வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆனது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றத சொல்லுங்க. எம்ப்ளாயின்னு ஒரு பேரண்ட் இருக்கு. மேனேஜர், டெவலப்பர்ன்னு சொல்லி 2 சைல்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே எபிசோட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய். ஸோ இந்த பைத்தான் லூப் சீரிஸ்ல லாஸ்ட் எபிசோட்ஸ்ல நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிமார்பிசம்னா என்ன? அதுல இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ், அதாவது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன, டக் டைப்பிங்னா என்ன, ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னன்றத பத்திலாம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல முழுமையா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பாலிமார்பிசம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கணும். பாலிமார்பிசம். வாட் இஸ் பாலி அண்ட் மார்பிசம்? பாலி அப்படின்னு என்னன்னு சொல்றோம்? பல அப்படின்னு சொல்றோம். மார்பிசம் அப்படின்றத நம்ம தமிழ்ல நம்ம புரிதலுக்காக உருமாறுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே. சும்மா ஓகே. எனக்கு தெரிஞ்ச மாரி நான் வரையறேன். ஓகே. ஸோ இந்த மனுஷன் இருக்கான். இந்த மனுஷன் வந்து என்ன பண்றான்? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாரி பேசுவான். கரெக்ட்டா? டீச்சர் இருக்காங்க அப்படின்னா, அந்த டீச்சர் கிட்ட ஒரு மாரி பேசுவான். அதே மாதிரி வேற ஒருத்தர் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் கிட்ட இன்னொரு மாரி பேசுவான். ஸோ அதுதான் நம்ம பாலிமார்பிசம்னு சொல்றோம். ஒரு நபர் ஒவ்வொரு வேற வேற ஆட்கள்ட்ட வேற வேற மாரி பேசுவார். ரைட்டா? அதே மாரி பைத்தன்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ப வொர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப A = 12 இருக்கு. B = 14 இருக்கு. A பிளஸ் Bன்றது நமக்கு என்ன வரும்? 12 பிளஸ் 14 அப்படின்றது we are going to get the value 26. அதே Aன்றது எனக்கு எலோன்னு இருக்கு. Bன்றது வேர்ல்டுன்னு இருக்கு. இது 2யும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? A plus B is equal to hello worldன்னு எனக்கு கன்கார்டினேட் ஆகும். கரெக்ட்டா? கன்கார்டினேட் ஆகுதா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இன்டிஜரா இருக்கும்போது பிளஸ் ஆனது எனக்கு எப்படி வொர்க் ஆகுது? அடிஷனா வொர்க் ஆகுது. அதே ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்கா இருக்கும்போது எனக்கு 2 என்ன ஆகுது? கன்கார்டினேட் ஆகுது. அப்போ ஸ்ட்ரிங்குங்கம்போது அந்த ஆப்பரேட்டர் எனக்கு கன்கார்டினேட் ஆச்சு. இன்டிஜர் அப்படின்றபோது அந்த ஆப்பரேட்டர் எனக்கு அடிஷனா வொர்க் ஆச்சு. இதுவே ஒரு பாலிமார்பிசம் தான். எப்படி ஒரு மனுஷன் ஒவ்வொரு நபர்கிட்ட ஒவ்வொரு மாரி பேசுறானோ, இந்த ஆப்பரேட்டரும் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏத்த மாரி நமக்கு வொர்க் ஆகும். ரைட்டா? சரி இது நான் இங்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பாலிமார்பிசம்ல இது ஆப்பரேட்டர் லெவல் பாலிமார்பிசம்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க A = 12. ஓ மை காட்! A = 12. B = 14. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to do A plus B. ஓகே. We are going to do A plus B. பாருங்க என்னாச்சு 26 வந்திருக்கா? இப்ப A = hello.
பி ஈக்குவல் டு வேர்ல்டு. இப்போ நான் ஏ பிளஸ் பி கொடுக்குறேன்னா ஏ பிளஸ் பி என்னாச்சு எலோ வேர்ல்டு வந்திருக்கா. ஸோ அதுதான் அடிஷன் அப்படின்றது இன்டிஜருக்கு ஒர்க் ஆச்சு, கன்கார்டினேஷன் அப்படின்றது எனக்கு ஸ்ட்ரிங்குக்கு ஒர்க் ஆச்சு. இது நார்மலாக ஆப்ரேட்டர் லெவலில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இது கிளாஸ் லெவல்லையும் பார்க்க முடியும். இப்போ கிளாஸ் எங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் ஆப்ரேட்டர் லெவலில் பார்த்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் இன் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் பார்ப்போமா. இப்போ கிளாஸ் தமிழ் அப்படின்னு இருக்கு. ஸோ தமிழில் நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஎஃப் ஆஃப் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு நான் தரேன். ஓகே, கிரீட்டிங்ஸில் செல்ஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. தமிழில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட்டு ஒருத்தவங்களை எப்படி கிரீட் பண்ணுவோம் தமிழில், வணக்கம் வணக்கம்னு சொல்லுவோமா, வணக்கம்னு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி கிளாஸ் இங்கிலீஷில் ஒருத்தவங்க நம்ம என்ன சொல்லுவோம், டிஎஃப் ஆஃப் கிரீட்டிங் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இங்கிலீஷில் எப்படி கிரீட் பண்ணுவோம், செல்ஃபு பிரிண்ட்டு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில் எலோ அப்படின்னு சொல்லலாமா. அதே கிளாஸ் ஸ்பானிஷில் டிஎஃப் ஆஃப் கிரீட்டிங் ஆஃப் செல்ஃப் பிரிண்ட்டு ஸ்பானிஷில் என்ன சொல்லுவாங்க, ஓலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட்டா, இப்போ என்கிட்ட 3 கிளாஸஸ் இருக்குது. இந்த 3 கிளாஸஸுக்கும் நான் 3 விதமான ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்குறேன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஜாக்கி அப்படின்ற ஒருத்தரை உருவாக்குறேன். ஜாக்கி ஈக்குவல் டு கிரீட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, ஜாக்கி ஈக்குவல் டு இங்கிலீஷ்னு கொடுக்கலாம். மை பேட், இங்கிலீஷோட ஆப்ஜெக்ட் ஜாக்கி. ஓகே, அதே மாதிரி செர்ஜியோன்னு ஒருத்தர் இருக்காரு. செர்ஜியோ வந்து ஸ்பானிஷோட ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். எஸ்பனால் கொடுத்துடலாமா, எஸ்பனாலோட ஆப்ஜெக்ட். ஸோ என்னோட பேர் நான் கொடுக்குறேன் நவீன் அப்படின்றது. நவீன் வந்து என்ன ஆப்ஜெக்ட், தமிழ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஜாக்கி டாட் கிரீட்டிங்னு கொடுக்குறேன்னா இது எனக்கு என்ன எப்படி ஒர்க் ஆகும், ஜாக்கி டாட் கிரீட்டிங், ஜாக்கி சாரி கேபிட்டல் ஜே போடணும். ஸோ தப்புன்றது வரும், அதனால் அதெல்லாம் எடிட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு தப்புன்றது ஆப்வியஸாக நீங்கள் கோடிங் பண்ணும்போது வரும். ஜாக்கி டாட் கிரீட்டிங் என்ன வந்திருக்கு, எல்லோ வந்திருக்கு. அதே ஜாக்கி இல்லாமல் வேறு கொடுக்கலாமா, செர்ஜியோ கொடுக்கலாமா, செர்ஜியோ டாட் கிரீட்டிங் என்ன வருது, செர்ஜியோக்கு ஓலா வரும். இதே நவீன் டாட் கிரீட்டிங் கொடுத்தா எனக்கு வணக்கம்னு வரும். ஸோ இதுதான் ஐடியா. ஓகேங்களா, ஒரே மெத்தட் தான். ஆனால் எனக்கு என்ன ஆகுது, வேற வேற ஆப்ஜெக்ட் வரும்போது வேற வேற மாதிரி ஒர்க் ஆகுது. இல்லைன்னா இதுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனே கூட உருவாக்கலாம். இப்போ பாருங்க, ஸோ டிஎஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கலாம், சே எலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் உருவாக்குறேன். சே எலோக்குள்ள ஆப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணணும்னு வச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ரிட்டன் ஆப்ஜெக்ட் டாட் கிரீட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எதை பாஸ் பண்ணாலுமே, இப்போ சேலோக்குள்ள நான் எதை வேணாலும் பாஸ் பண்ணலாம். சேலோக்குள்ள இப்போ நான் நவீன பாஸ் பண்றேன்னு வைங்க, நவீன பாஸ் பண்றேன், என்னாச்சு வணக்கம்னு வந்திருக்கு. அதே சேலோக்குள்ள ஜாக்கியை பாஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், சேலோக்குள்ள எதை பாஸ் பண்றேன், ஜாக்கியை பாஸ் பண்றேன், என்ன வரப்போகுது, எல்லோன்னு வந்திருக்கு. அப்போ இதை நம்ம ஃபங்க்ஷனல் லெவல் பாலிமார்பிசம்னு சொல்லலாம். அப்போ ஆப்ரேட்டர் லெவல் பாலிமார்பிசம்ன்றது ஒரு ஆப்ரேட்டர் வேற வேற ஆப்ஜெக்ட்டுக்கு வேற வேற மாதிரி ஒர்க் ஆகும். ஃபங்க்ஷனல் லெவல் பாலிமார்பிசம்ன்றது ஒரே ஃபங்க்ஷன் தான். சேலோன்ற ஒரு ஃபங்க்ஷன் நவீனுக்கு வந்து வணக்கம்னு கொடுத்தது, அதே சேலோன்ற ஃபங்க்ஷன் ஜாக்கிக்கு எனக்கு எலோன்னு கொடுத்துருக்கு. அதே இப்போ நான் சர்ஜோவில் பாஸ் பண்ணனா ஓலா அப்படின்றது கொடுக்கும். இதைத்தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் லெவல் பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை டக் டைப்பிங்னு சொல்லலாம். டக் டைப்பிங்னா என்ன? Okay, what is duck typing? I will give you some idea about this. The duck typingன்றது பெருசா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க தமிழ்ல. ஸோ டக் டைப்பிங் அப்படின்றது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க அப்படின்னா பைத்தன் டசன்ட் செக் த கிளாஸ் டைப். அந்த கிளாஸோட டைப் அதை செக் பண்ணாது. இட் செக்ஸ் இஃப் த மெத்தட் எக்ஸிஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். அதில் ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கும். ஐ மீன் அந்த மெத்தட் அந்த ஆப்ஜெக்ட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான்
சர்ஜியோ டாட் கிரீட்டிங்னு நான் சொல்றேன் இல்லையா? சர்ஜியோ டாட் கிரீட்டிங்னு சொல்லும்போது இது இது என்ன பண்ணாது, இட் டசன்ட் கேர் அபவுட் த கிளாஸ் டைப். ஓகேயா? இந்த மெத்தடு இந்த ஆப்ஜெக்ட் கூட எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றத தான் பார்க்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு வொர்க் அவுட். ஓகே. எனி ஆப்ஜெக்ட் வித் ரெக்கரண்ட் மெத்தட் கேன் பி யூஸ்ட் மேக்ஸ் கோட் வெரி ஃபிளெக்சிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் டக் டைப்பிங். ஓகே. ஸோ இது ஏன் டக் டைப்பிங் சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் டக்கு மாதிரி நடக்குது, இல்ல டக்கு மாதிரி கத்துது, குவாக்ஸ் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம டக்குன்னு சொல்லணும். ஓகே. ஸோ ஒரு விஷயம் டக்கு மாதிரி நடக்குது, இல்ல டக்கு மாதிரி சவுண்ட் விடுது அப்படின்னாலே அதை நம்ம டக்குன்னு கன்சிடர் பண்றதை வச்சு தான் டக் டைப்பிங்னு சொல்றாங்க. ஈவன் தோ அது டக்கா இல்லைனா கூட. ஸோ தட் இஸ் வாட் த டக் டைப்பிங் இஸ். கரெக்டா? சரி. இப்போ இதுல ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன? ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்த்துருவோமா? சரி. இப்போ நானு இங்க 2 ஆப்ஜெக்ட்ட வச்சிருக்கிறதா வச்சுக்கலாம். ஓகே. கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டூடண்ட்னு போட்டேன். இதுல வந்து df ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் செல்ஃப். ஓ. அப்போ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிடலாம். மார்க் கொடுத்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல செல்ஃப் டாட் மார்க் ஈக்குவல் டு 12 நான் சொல்லிட்டேன். ஓகே. இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் ஒன்று உருவாக்குறேன். S1 ஈக்குவல் டு என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஆஃப் மார்க் 12ன்னு கொடுக்குறேன். இல்லை ஒரு 45 கொடுப்போமா? ரொம்ப மார்க் கம்மியாக கொடுத்தா பாவம் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் 56 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ S1 பிளஸ் S2ன்னு கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகாது. சரி, இதுதான் ஒர்க் ஆகல. S1 டாட் மார்க் S2 டாட் மார்க் ஒர்க் ஆகுமா? இது ஒர்க் ஆகும். பட் S1 டாட் மார்க் S2 டாட் மார்க் இல்லாம S1 S2ன்னு கொடுத்தா ஒர்க் ஆச்சா? ஆகல. சரி, இத நம்ம எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்றத பாருங்க. இது வந்து நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது போட்டுறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செல்ஃப் கமா அதர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதுல செல்ஃப் ரிட்டன் செல்ஃப் டாட் மார்க் பிளஸ் அதர் டாட் மார்க். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டாங்க. இப்போ புதுசா ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்னது? ஆட் அப்படின்ற மெத்தடு. ஓகே. ஸோ இங்க S1 S2 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்போ S1 பிளஸ் S2 மட்டும் ஆட் பண்ண போறேன். எனக்கு ஒர்க் ஆதான்றதை நம்ம செக் பண்ண போறோம். S1 பிளஸ் S2. இப்போ ஆன்சர் வந்திருக்கா? எப்படி வந்துச்சு? போன தடவை வரலையே. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல யூ நோ தட் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் ஆனது மெத்தட்ஸை வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A ஈக்குவல் டு ஏலோன்னு சொல்றேன். B ஈக்குவல் டு வேர்ல்டுன்னு சொல்றேன். அப்போ A பிளஸ் பின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? கன்கார்டினேட் ஆகும். அப்ப ஏன்றது ஸ்ட்ரிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட், பீன்றதும் ஸ்ட்ரிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட். அதே மாதிரி A ஈக்குவல் டு 12, B ஈக்குவல் டு 90. இப்போ A பிளஸ் B அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல 102ன்னு வந்திருக்கு. ஏன்றது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? இன்டிஜர் கிளாஸோட ஆப்ஜெக்ட். பீன்றது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? இன்டிஜர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் எனக்கு ஒர்க் ஆகுது. சரி, இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு சீனா இதோட கோட, அதோட சோர்ஸ் கோட பார்க்க போறோம். இந்த கிளாஸோட சோர்ஸ் கோட பார்க்க போறோம். இதான ஆப்ஜெக்ட். அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் see the source code. இங்க வந்திருக்கு. சோர்ஸ் கோடு வரும். இருங்க. சரி, இல்லைன்னா நான் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சோர்ஸ் கோட்லாம் கூட விட்டுருங்க. அது போனா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த கிளாஸுக்குள்ள we are going to have something called magic methods. இந்த கிளாஸுக்குள்ளேயும் we are going to have something called magic methods. For example, அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு பாருங்க. இப்போ int of, okay, int of add of
ஏ கமா பின்னு கொடுத்தாலும் எனக்கு கிட்டத்தட்ட அதே ரிசல்ட் தான் வரும். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் ஆஃப் ஆட் ஆஃப் ஏ கமா பின்னு கொடுத்தாலும் இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு தான் வரும். எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது பேர் மேஜிக் மெத்தட்ஸ். whenever you are using this operator எனக்கு இது ட்ரிகர் ஆகும். ஓகே, whenever you are going to use this operator in this particular class, இன்டிஜர்ன்ற கிளாஸ்ல எனக்கு இது ட்ரிகர் ஆகும். இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது இன்டிஜர் கிளாஸ்ல இது ட்ரிகர் ஆகும். இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸ்ல இது ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு கிளாஸ் நான் உருவாக்கி இருக்கேன். அதுல நான் 2 விஷயத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அது ட்ரிகர் ஆகணும்னா இதை நீங்க பயன்படுத்தணும். அப்போ இதை நான் பிளஸ் பண்ணும்போது எனக்கு ட்ரிகர் ஆகி எனக்கு அவுட்புட் ஆனது கிடைக்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம சொல்றோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இஸ். இது ப்ளஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் சப்ராக்ஷனுக்கும் பயன்படுத்தலாம், ஈக்குவல் டுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ இங்கே பாருங்க, டிஎஃப் ஆஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இக்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சா? இதையும் நான் அதர்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல we are going to check whether the two marks are same or not. Return equal to self dot mark equal to other dot mark கொடுத்துட்டேன்னா, இப்போ என்ன பண்றேன், s1 equal to s2 கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு let me execute this and this. என்ன வந்திருக்கு, ட்ரூன்னு வந்திருக்கு. இது மாதிரி சப்ராக்ஷனுக்கு ஒரு மேஜிக்கல் மெத்தட் இருக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கும் மேஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு, யூ கேன் யூஸ். கரெக்டா? அப்போ யூ கேன் யூஸ் திஸ் மேஜிக். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை பத்தி நம்ம ஒரு விலாவரியா we are going to discuss in the new video. ஓகே, சரி, இஸ் இன்ஸ்டன்ஸ்னா என்ன? வாட் இஸ் இஸ் இன்ஸ்டன்ஸ்? இஸ் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு, அதையும் கடைசியாக நம்ம பார்த்திடலாம். இஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் கிளாஸோட தான் இல்லையான்னு சொல்றது. உதாரணத்துக்கு இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் s1 கமா ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூன்னு வந்துச்சுன்னா s1 அப்படின்றது ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, அதே மாதிரி பாருங்க, இப்போ இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா இன்ட்டு என்ன வந்திருக்கு, ஏன்றது இன்டீஜர் கிளாஸோட இதுதான் வந்திருக்கு. அதே ஸ்ட்ரிங்னு கொடுத்தா என்ன வந்திருக்கு, ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன்ற வேரியபிள் நம்ம எங்கேயோ ஏன்னு உருவாக்கி இருக்கோம், இந்த ஏ தான். இந்த ஏவானதை நான் உருவாக்கி இருக்கேன், அது வந்து எனக்கு இன்டீஜரா இருந்தா ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ரைட்? ஸோ இதுதான் நம்ம பாலிமார்பிசம் பத்தின முழுமையான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இதை நம்ம ரியல் டைம்ல ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? ஓகே, ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஃபார் பாலிமார்பிசம். ஸோ இப்போ நான் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை உருவாக்குறேன். கிளாஸ் பேமெண்ட் டிஎஃப் ஆஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் ஆஃப் செல்ஃப் கமா அமௌண்ட். ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, அமௌண்ட்டை உள்ள வாங்கி வச்சுக்குது, செல்ஃப் டாட் அமௌண்ட். ஓகே, ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன். அந்த மெத்தடோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பே அப்படின்றது. பே அப்படின்றதுலையும் நான் என்ன ப்ராசஸ் பண்றேன், we have to process the self. ஓகேயா? சரி, இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா print of processing payment அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ we have a class payment. பேமெண்ட் சிஸ்டமா நம்ம உருவாக்க போறோம். ஓகே, அதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். இதே மாதிரி I'm just going to create few more classes. ஓகே, few more classes நான் இங்க உருவாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் என்ன அமௌண்ட்ன்றதை நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ல சேவ் பண்ணிட்டோம்னா பேன் கொடுத்தா பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும். அது மாதிரி கிரெடிட் கார்டு பாருங்க, கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு, அது வந்து பேமெண்ட்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணப்பட்டது. பேமெண்டோட சைல்டு கிளாஸ் தான் கிரெடிட் கார்டு. கரெக்டா? சரி, இப்போ நீங்க இதுலயும் நீங்க பேன்றதை பயன்படுத்த முடியும். ஓகே, அதே மாதிரி யூபிஐ அப்படின்றது அதோட சைல்டு கிளாஸ் தான், அதுலயும் நீங்க பேன்ற மெத்தடை பயன்படுத்த முடியும். அப்போ ஒரே மெத்தட் பாருங்க, நெட் பேங்கிங்லயும் நீங்க பே பண்ணலாம். ஓகே, ஸோ நார்மலா நீங்க பே பண்ணலாம், அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், யூபிஐல பே பண்ணலாம், நெட் பேங்கிங்ல பே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் நான் ஆப்ஜெக்ட்டை உருவாக்க போறேன்.
அதான் நானு ஒரு லிஸ்ட்டாவும் நான் வச்சுக்க போறேன். இப்ப பேமெண்ட்ஸ் பாருங்க, நான் கிரெடிட் கார்ட்ல ரூ. 1500 பண்றேன். யுபிஐல ரூ. 500 பண்றேன். நெட் பேங்கிங்ல ரூ. 3000 பண்ணியிருக்கேன். குடுத்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இது எப்படி ஒர்க் ஆயிருக்கும்? கிரெடிட் கார்டு 1500. இப்போ நான் பே அப்படின்னு நான் குடுக்குறேன் அப்டின்னா, எனக்கு ரூ. 1500 எது மூலியமா கிரெடிட் ஆகும்? கிரெடிட் கார்டு மூலியமா. ரூ. 500 எது மூலியமா பிரெடிக்ட் ஆகும்? யுபிஐ மூலியமா. அதே மாரி நெட் பேங்கிங் மூலியமாவும் போகும். ஸோ இத வந்து நான் ஃபார் லூப்ல போட்டு காட்டுறேன். ஃபார் ஆ பேமெண்ட் இன் பேமெண்ட்ஸ் பிரிண்ட் பேமெண்ட். இப்ப பாருங்க டிரான்சாக்ஷன்ஸ் வரப்போது பாருங்க. சாரி பேமெண்ட் டாட் பேவ விட்டுட்டேன். பே விடணும். பே விடக்கூடாதுல்ல. ஸோ இப்ப பேன்ற ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு என்ன ஆகுது? அதுக்குள்ளேயே பிரிண்ட் இருக்கு. அதனால நான் வந்து பேமெண்ட் டாட் பேனே குடுக்கலாம். இல்ல நன் வந்துரும். பேமெண்ட் டாட் பே. ஸோ நான் ஒரே பேன்ற மெத்தடு எனக்கு கிரெடிட் கார்டு மூலியமாவும் பண்ணியிருக்கு, யுபிஐ மூலியமாவும் பண்ணியிருக்கு, நெட் பேங்கிங் மூலியமாவும் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரே ஒரு மெத்தட் பல விதமா பயன்படுத்தியிருக்க காரணத்தினால இத நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்ல பாலிமார்பிசம்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, தம்ஸ் அப் குடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் கேள்விகள் இருக்கு அப்டின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு எபிசோட்ல நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்த்தோம். அது வச்சு ஒரே விஷயம் எப்படி வேற வேற மாரிலாம் ஒர்க் ஆகுதுன்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த காணொளியில என்கேப்சுலேஷன்னா என்ன? இதுல பப்ளிக்குக்கும், புரொடெக்டடுக்கும், பிரைவேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கெட்டர் எப்படி உருவாக்குறது? செட்டர் எப்படி உருவாக்குறது? இதுல இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்றது என்னன்னா, எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பண்டில் பண்ற மாரி. ஓகே. அப்போ உதாரணத்துக்கு ஒரு மாத்திரை இருக்குன்னா, அந்த மாத்திரையில சின்ன சின்ன மருந்துகள் இருக்கும் இல்லையா? இந்த இந்த கேப்சூல் சொல்லுவோம் இல்லையா? அந்த கேப்சூல்ல யூ கேன் சீ தட் நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன மருந்து அப்படின்றது அதுக்குள்ள இருக்கும். அத அப்படியே பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே மாரி ஒரு ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கோங்க. ஏடிஎம் மிஷின்ல பல விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அதில பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆ உதாரணத்துக்கு, அதில வந்து சில பணங்கள் இருக்கலாம். அதில சில சிஸ்டம்ஸ் இருக்கலாம். வயர்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து பண்டில் பண்ண ஒரு விஷயம் தான் ஏடிஎம் மிஷின். அதே மாரி ஒரு வெண்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அதில பல விஷயங்கள்லாம் சேர்ந்து பண்டில் ஆன ஒரு விஷயம். கரெக்ட்டுங்களா? ஒரு பேக்கே ஒரு பண்டில் தான். இல்லையா? நீங்க ஒரு டிராவலுக்கு போணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப பேக் இருக்குன்னா, அந்த பேக்ல நம்ம பல விஷயங்கள போட்டு ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்றது என்ன? நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் பண்டிலா புரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. இப்ப ஏடிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய பேட்டரியோ, இல்ல வயர்ஸையோ எல்லாத்துனாலயும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அதத்தான் நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அத எப்படி நம்ம பைத்தன்ல பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? சரி. இப்போ அ இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்கேப்சுலேஷன நானு இங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஓகே. ஒரு நிமிஷம். என்கேப்சுலேஷன். சரி. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல் பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல் பேக் இருக்கு. இந்த ஸ்கூல் பேக்ல ஜிப் அப்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அந்த ஜிப்பு ஓப்பனா இருந்தது அப்டின்னா, அது என்ன பண்ண முடியும்? எல்லாருனாலயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. அதே ஜிப்பு க்ளோஸ்ல இருந்ததுன்னா, ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா, ஜிப்ப தொறந்து ஆக்சஸ் பண்ணணும். அதே மாரி அத லாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்ம ஒரு பர்ட்டிகுலர் நபர்கள்னால யார் யார்கிட்டலாம் சாவி இருக்கோ, அவங்கனால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்டின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆக்சஸ்ன்றது மாறுதா? இத தான் நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஓப்பனா இருக்கிறத நம்ம வந்து பப்ளிக் அப்டின்னு சொல்லுவோம். இல்லையா? ஜிப்பே போடாம ஓப்பனா இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? பப்ளிக்ன்னு சொல்றோம். அதே மாரி க்ளோஸ் அப்டின்றது என்ன? புரொடெக்டட். ஜிப்ப மட்டும் நீங்க குளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, தட்ஸ் புரொடெக்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத பிரைவேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 3 விதமான மாடிஃபயர்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? சரி இப்போ இத எப்படி நம்ம பைத்தன்ல இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இ இப்போ நம்ம ஸ்கூல் பேக் வச்சு பார்த்தோம். அதே நம்ம பேங்க் அக்கவுண்ட் வச்சு பார்ப்போமா? கிளாஸ் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றத நான் குடுக்குறேன்.
ஸோ இங்க இதுக்குள்ள நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்குறேன். இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபு, கமா, ஓனர், கமா, பேலன்ஸ். பேலன்ஸ் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகே. இப்போ செல்ஃப் டாட் ஓனர் ஈக்குவல் டூ ஓனர் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்குறோம். அதே மாதிரி செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேயா? சரி, இப்போ இது இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்குன்னு ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டை உருவாக்குறேன். இது வந்து நானு பெர்சன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த பெர்சன் வந்து எதோட ஆப்ஜெக்ட்? பேங்க் அக்கவுண்டோட ஆப்ஜெக்ட். இதுல ஓனரையும் பேலன்ஸையும் நான் குடுக்கணும். ஓனரையும் பேலன்ஸையும் நான் குடுக்குறது அப்படின்றது, இப்போ ஓனர் அப்படின்றது நான் நவீன் அப்படின்னு நான் குடுக்குறேன். என்கிட்ட ஒரு ₹10,000 இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ P1 டாட் ஓனர் அப்படின்னு குடுத்தோம்னா, என்னால அந்த ஓனரோட நேம ஆக்சஸ் பண்ண முடியுது. P1 டாட் பேலன்ஸ்ன்னு குடுத்தாலும், என்னால அந்த ஓனரோட பேலன்ஸ என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. ரைட்டா? சரி. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பேக்ல ஜிப் ஓப்பனா இருக்க மாரி. யாருனாலும் என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்த போட முடியும், எடுக்க முடியும். ஸ்கூல் பேக்ல. இப்போ இப்போ டக்குன்னு நான் வெளிய வந்து என்ன பண்ணிற முடியும் ஈஸியா? P1 டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டூ 12,000 அப்படின்னு சொன்னேன்னா, அந்த வேல்யூ எனக்கு இப்ப என்னவா மாற்றப்பட்டிருக்கும்? 12,000ன்னு மாறியிருக்கும். ஸோ இது ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட். இங்க பேலன்ஸ் அப்படின்றது என்னது? திஸ் பேலன்ஸ் இஸ் பப்ளிக் ஆட்ரிபியூட். இது வந்து நமக்கு பப்ளிக்கா இருக்கு. விச் இஸ் நாட் அ குட் திங். ஓகே. எல்லாருனாலயும் பேலன்ஸ ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. பட் நான் இத என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிரைவேட்டா மாத்தணும்னு நினைக்கிறேன். பிரைவேட்டா மாத்துறது அப்படின்னா, அந்த யூசர்னால மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல சில மெத்தட்ஸ பயன்படுத்தி தான் பண்ண முடியும் அப்படின்றது தான் பிரைவேட் ஆட்ரிபியூட்டா மாத்துறது. இது எப்படி நம்ம பிரைவேட்டா மாத்துறது? ஸோ இது இங்க இருக்கிறது பப்ளிக் ஆட்ரிபியூட். எனிஒன் கேன் ஆக்சஸ் அவுட்சைட் ஆஃப் த கிளாஸ். ஓகே. இப்போ நம்ம இது என்ன பண்றோம்? பிரைவேட்டா மாத்தப் போறோம். பிரைவேட்டா மாத்துறதுன்றது கிளாஸ் பேங்க் அக்கவுண்ட். ஓகே. ஸோ பேங்க் அக்கவுண்ட்ல இங்க என்ன பண்றேன்? நான் df ஆஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் என்னன்னா ஓனர், அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? பேலன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டைப் ஒன் மோர் டைம். ஸோ லெட் மீ காப்பி திஸ். இத காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த பேலன்ஸ நானு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நெனச்சவங்கலாம் பார்க்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அதனால நம்ம வந்து பப்ளிக்கா இருந்தத நான் இப்ப என்னவா மாத்துறேன்? பிரைவேட்டா மாத்திடுறேன். இப்போ அதே மாதிரி என்னோட டேட்டாக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட உருவாக்குறேன். ஓகே. டேட்டாக்கு என்னோட டேட்டாவெல்லாம் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்ட உருவாக்கி, இப்ப P1 டாட் பேலன்ஸ்ன்னு குடுத்தேன்னா, வருதா? வரல. சரி, P1 அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ்ன்னு குடுத்தாலும் வருமா? வராது. ஏன்னா, இங்க அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படின்றது பப்ளிக்கா இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ட பிரைவேட்டா மாத்துறதுக்கான அர்த்தம். ஸோ ஸ்டில் எனக்கு என்ன ஆகல? ஒர்க் ஆகல. அப்போ இது எப்படி தான் ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு சில மெத்தட்ஸ உருவாக்குறது. இப்ப நீங்க உங்க பேலன்ஸ பார்க்கணும் அப்படின்னா, பப்ளிக்கா எல்லார்னாலயும் பார்க்க முடியுமா? முடியாது. உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். நெட் பேங்கிங்ல போய் பார்ப்பீங்க. அத நம்ம ஒரு மெத்தட்ன்னு சொல்லலாம். அது இங்க கெட்டர் அண்ட் செட்டர் அப்படின்ற கான்செப்ட் மூலியமா வரும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்க நெனச்சா உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த விஷயங்கள கெட் பண்ண முடியும் ஆர் செட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பேங்கோட அ இன்ஃபர்மேஷன வாங்க முடியும். அல்லது பேங்கோட இன்ஃபர்மேஷன சேஞ்ச் பண்ண முடியும். ஆஸ் அ யூசரா நான் ஒரு பணத்த போடலாம், இல்ல பணத்த எடுக்கலாம். எல்லார்னாலயும் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது கரெக்ட்டான விஷயம் கிடையாது. அப்போ அதுக்குன்னு நீங்க என்ன பண்ண முடியும்? கெட்டர், செட்டர உருவாக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல புரொடெக்டட் அப்டின்னா என்ன? ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் போடுறது. ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் போடுறதுன்றது புரொடெக்டட். ஓகே. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? எஸ்பிஐ. எஸ்பிஐல என்ட்ட அக்கவுண்ட் இருக்கனால எஸ்பிஐ அப்டின்னு நான் குடுத்துட்டேன். ஸோ இங்க ஸ்டில் என்னால என்ன பண்ண முடியல? பேலன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகே. இத ஆக்சஸ் பண்ண முடியுதா? பேங்க் நேம ஆக்சஸ் பண்ண முடியுது. சரி, பேங்க் நேம மாத்த முடியுதா? பேங்க் நேம் ஈக்குவல் டூ HDFC அப்படின்னு குடுக்குறேன். மாறிடுச்சா? செக் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ P1 டாட் அண்டர்ஸ்கோர் பேங்க் நேம் மாறியிருக்கா? மாறும். சரி. அப்போ இது ஏன் அப்படின்றது நீங்க கட்டாயமா புரிஞ்சுக்கணும். எனக்கு பிரைவேட்டா இருக்கும்போது மட்டும் தான் உங்களால வேல்யூஸ
என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ப்ரொடெக்டடா இருக்கும்போது உங்களால வேல்யூஸ ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுதான் அதோட விஷயம். ஓகே. பட் இது ரெக்கமெண்டபிள் கிடையாதுங்க. ப்ரொடெக்டட்ன்றது ரெக்கமெண்டல் கிடையாது. நீங்க பிரைவேட்ட மட்டும் பயன்படுத்துங்க. சரி. இப்போ நம்ம கெட்டர், செட்டர எப்படி உருவாக்குறது? இது வந்து ப்ரொடெக்டட். ஓகே. இங்கேயே நான் 3யுமே போட்டுறேன். திஸ் இஸ் ஏன்னா ஈவன் தோ ஜிப் போட்டிருந்தாலும் இது யாராவது நினைச்சாங்கன்னா ஓப்பன் பண்ணி எடுக்க முடியுமா? முடியாதா? எடுக்க முடியும். அந்த மாரி நீங்க யோசிச்சுக்கலாம். ரியல் டைம் அனாலஜி வச்சு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ பப்ளிக், இது ப்ரொடெக்டட், இது பிரைவேட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டூ யூஸ் கெட்டர் அண்ட் செட்டர். இதுலயே நான் கெட்டர், செட்டர் உருவாக்குறேன். கெட்டர் அப்படின்றது அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. செட்டர் அப்படின்றது இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்றது. இப்போ கெட் பேலன்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த பேலன்ஸ உங்களால பார்க்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. பட் இப்போ நம்ம அதுக்கான வேலைகள தான் பண்ண போறோம். செல்ஃப் அப்போ செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ் ஈக்குவல் டூ இப்போ புதுசா ஒரு பேலன்ஸ நான் அதுக்குள்ள பாஸ் பண்ண நினைக்கிறேன். நியூ பேலன்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நியூ பேலன்ஸ அதுக்கு அசைன் பண்றோம். சாரி, இது செட் பேலன்ஸ். புது பேலன்ஸ அசைன் பண்றது செட் பேலன்ஸ். ஓகே. புது பேலன்ஸ அசைன் பண்றோம். இதே பார்க்கறக்கு df ஆஃப் கெட் பேலன்ஸ் செல்ஃப் டாட் செல்ஃப் மட்டும் கொடுத்துட்டு ரிட்டர்ன் செல்ஃப் டாட் பேலன்ஸ் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ நான் P1 பர்சனோட நான் பேலன்ஸை பார்க்கணும்னா P1 டாட் கெட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவுட்புட் வரும். இல்லை நான் புதுசாக வேற பேலன்ஸை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன்னா P1 டாட் செட் பேலன்ஸ் 12,000 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க போயிட்டு எனக்கு பார்த்தா வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். ரைட்டா? சரி, இதே மாதிரி கெட் பேங்க் நேம், செட் பேங்க் நேம் கொடுப்போமா? கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். கெட் பேங்க் நேம், செட் பேங்க் நேம் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கெட்டர் அண்ட் செட்டரை நீங்கள் வந்து இதில் பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வெண்டிங் மிஷின் இருக்குன்னா, வெண்டிங் மிஷினில் எல்லாரும் போய் கையை விட்டு அந்த பொருளை எடுக்க முடியாது. அந்த காசை போட்டால் தான் நம்மளால் பொருள் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கெட்டர் அண்ட் செட்டர் அப்படின்றது இந்த காசை போட்டு நம்ம பொருள் எடுக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? இப்போ நான் ஒரு கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்கேன். ஓகே. நான் உங்களோட புரிதலுக்காக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இது பப்ளிக்கா இருக்கு. இது ப்ரொடெக்டடா இருக்கு. இது 2 பிரைவேட்டடா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் சம் கெட் சேலரி. கெட்டர் நான் வந்து உருவாக்குறேன். ஸோ இதுக்குள்ளேயே கோயிங் டு கிரியேட் கெட்டர். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த கோடிங்கு. ஸோ அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். Oh, it's not working. Give me a second, guys. ஓகே. கெட் சேலரி கொடுத்தாச்சா? இப்போ சேலரி நம்ம என்ன பண்றோம், இங்க எடுக்கிறோம். அதே மாதிரி செட் சேலரி நம்மளால கொடுக்க முடியும். ஸோ சேலரி செட் பண்றதுக்கும் பாருங்க, நான் இங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூ வந்து லெஸ் தென் 0வா இருந்தா நெகட்டிவா இருக்க முடியாது அப்படின்னு ரிசல்ட் வரும். கிரேட்டர் தென் திஸ் வேல்யூவா இருந்தா லிமிட் எக்ஸிட் ஆயிடுச்சுன்னு வரும். ஓகே. ஸோ இல்லைனா எனக்கு வேல்யூன்றது செட் ஆகும் அப்படின்றத நான் இங்க குறியா எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எத ஆக்சஸ் பண்ண முடியாது? சேலரிய என்னால டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. சேலரிய என்னால டைரக்ட்டா அசைன் பண்ண முடியாது. பட் கெட் சேலரி மூலியமா உங்களால அசைன் பண்ண முடியும். அதே மாரி செட் சேலரி மூலியமா கெட் சேலரி மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும். செட் சேலரி மூலியமா அசைன் பண்ண முடியும். பட் வேல்யூன்றது 0 கம்மியா இருந்தா ஒர்க் ஆகாது. கிரேட்டர் தென் திஸ் நம்பரா இருந்தாலும் ஒர்க் ஆகாது. இல்லாத பட்சத்தில எனக்கு வந்து ஒர்க் ஆகுன்றத குடுத்துருக்கோம். அதே மாரி நீங்க எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷனையும் உங்களால டைரக்ட்டா பார்க்க முடியாது. எம்ப்ளாயி ஐடியும் நீங்க டைரக்ட்டா பார்க்க முடியாது. அதுக்கு நீங்க செட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு லெட் மீ கிரியேட் தீஸ் வேல்யூஸ். ஓகே. இப்போ வந்து நானு வேல்யூஸ இங்க கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க. எம்ப்ளாயி பேர் என்ன? நவீன். எம்ப்ளாயி ஐடி வந்து சேலரி குடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயி டாட் டிஸ்ப்ளே அப்படின்றத குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? ஆட்ரிபியூட் எரர் வருது. ஏன் ஆட்ரிபியூட் எரர் வருது? சாரி, டிஸ்ப்ளேவே நம்ம இங்க போடலையோ? சரி, நான் டிஸ்ப்ளேன்னு ஒரு இத நான் உருவாக்குறேன் பாருங்க.
ஓகே. இப்ப பாருங்க, நவீனு டேட்டா எல்லாமே வருது. பார்க்க முடியுது. பட் நான் அசைன் பண்ண முடியுமா ஒரு வேல்யூவ? அப்படின்னு பாருங்க. டைரக்ட்டா என்னால அசைன் பண்ண முடியுமா? முடியாது. சரி, இது குடுக்க முடியுமா? லெட் மீ ட்ரை திஸ். குடுத்தா வொர்க் ஆகாது. ஏன்னா வேல்யூ நெகட்டிவா இருக்கு. அதே மாரி இத குடுக்க முடியுமா? இது குடுக்க முடியும். ஏன்னா, அது லிமிட்டோட கம்மியா தான் இருக்கு அப்படின்றது. ஸோ, திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆக்சஸ் திஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எம்ப்ளாயி ஐடி ஆக்சஸ் பண்றதுக்கு கெட் எ செட்டரா யூஸ் பண்ணணும். ஸோ, இதுதாங்க என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்றது உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது வேற எதுவும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்கு தம்ஸ் அப், ஷேர் பண்ணிருங்க. வேற எதுவும் கேள்விகள் இருக்குன்னா, கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஃபைனலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல லாஸ்ட் டாபிக்குக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? அதுல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏபிசின்னு ஒரு மாடியூல் இருக்கே, அதை ஏன் பயன்படுத்துறோம்? இதுக்கான ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் என்ன? அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். சரி, இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கலா புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? தியரிட்டிக்கலா ஒரு சிம்பிளா ஒரு ரியல் லைஃப் அனாலஜி வச்சு நீங்க புரிஞ்சுக்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ கன்சிடர் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு. இந்த மொபைல் ஃபோனு ஒரு தாத்தா யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாத்தா யூஸ் பண்றாரு. இப்போ அந்த தாத்தாக்கு அந்த மொபைல் ஃபோன எடுத்து நம்பர டைப் பண்ணி பச்சை பட்டன் அழுத்துனா எனக்கு கால் போகும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். எதுக்கு? அந்த கால் பண்றக்கு. அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன பேட்டரி இருக்கு, அது எப்படி இந்த மொபைல்ல இருந்து டவருக்கு போய் அந்த டவர் வந்து இன்னொரு டவர் கூட கனெக்ட் ஆகி அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இதே தான் அப்ஸ்ட்ராக்ஷனும். அப்ஸ்ட்ராக்ஷன நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, சுருக்கம்னு சொல்லலாம். நீங்க காலேஜ்ல கூட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது என்ன? அந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சம்மரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ, இப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ஷன நம்ம இங்க ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க. நானு ஒரு விஷயத்த பில்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இட் கேன் பி ஆஃப் எனி ஆப். ஓகே. ஸோ, ஒரு காரு ஒரு கார பில்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். இந்த காரு முன்னாடி போகணும்னு சொல்றேன், பின்னாடியும் போகணும்னு சொல்றேன். இந்த கார் என்ன பண்ணணும்? முன்னாடியும் போகணும், பின்னாடியும் போகணும்னு சொல்லிட்டேன். இதுதான் என்னோட ஐடியா. இதுக்குள்ள இருக்கக்கூடிய லாஜிக்க நான் டெவலப் பண்ண போறது கிடையாது. நான் ஒரு ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிற மாரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிசினஸ் ஓனர். நான் ஒரு கார மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கார் எப்படி போகணும்? முன்னாடியும் போகணும், பின்னாடியும் போகணும்னு நான் சொல்ட்டேன். இப்போ இந்த கார வச்சிருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் இருக்கு. இல்லையா? இட் கேன் பி ஆஃப் டாடா, இட் கேன் பி ஆஃப் உண்டாய். ஸோ இந்த மாரி பல கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஃபார்வர்டும் போகணும், பேக்வர்டும் போகணும்ன்றது தான் ரூலு. அத நான் சொல்லிட்டேன். கரெக்ட்டா? இப்போ இத எப்படி நாம பயன்படுத்த போறோம்? பைத்தான்ல அப்படின்றது. ஸோ எனக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இதுதான் என்னோட சம்மரி. நான் சொல்ட்டேன். சம்மரி என்ன? கார் வந்து முன்னாடி போகணும், பின்னாடி போகணும்னு சொல்ட்டேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கு நான் பண்ண போறது கிடையாது. அது பின்னாடி இருக்கக்கூடிய டெவலப்பர் பண்ணிப்பாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்ல நானே அது ஃபியூச்சர்ல பண்ண போறேன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். சரியா? சரி, இத எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன நம்ம டைரக்ட்டா பயன்படுத்த முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இம்போர்ட் பண்ணணும். என்ன பண்ண போறோம்? We are going to import the module from ABC import ABC, abstract method அப்படின்றத நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த abstract method எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயம்லாம் கண்டிப்பா என்னோட கார்ஸ்ல இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஃபங்ஷனாலிட்டீஸ். மெத்தட்ன்றது ஃபங்ஷனாலிட்டீஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப ஃபார்வர்ட் அப்படின்றது கட்டாயமா இருக்கணும். பேக்வர்ட் அப்படின்றது கட்டாயமா இருக்கணும். அத நீங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா வச்சா தான் கட்டாயமா அதெல்லாம் பண்ண முடியும்ன்றது அர்த்தம். அதே மாரி ஏபிசி அப்படின்றது எதுக்காகன்னா, அத நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா பில்ட் பண்றதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு, நான் வந்து ஒரு கிளாஸ உருவாக்குறேன். கிளாஸு கார். இந்த கார் வந்து எத இன்ஹெரிட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஏபிசிய இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகே. இதுல நான் ஒரு 2 மெத்தட்ஸ உருவாக்குறேன். அந்த மெத்தட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா கார்லயும் இருக்கணும். டாடா கார்ஸ்லயும் இருக்கணும், ஹோண்டா கார்ஸ்லயும் இருக்கணும்னு நான் சொல்றேன். அத வந்து நான் என்னன்னு சொல்றேன்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்னு சொல்றேன். என்னென்ன முக்கியமா இருக்கணும்? டிஎஃப் ஆஃப் ஃபார்வர்ட். ஓகே. செல்ஃப்.
இந்த இடத்துல நான் எதுவுமே லாஜிக்ஸாக எழுத போகிறது கிடையாது, அது எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஒரு சம்மரி தான். இது இருக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேக்வேர்டு அப்படின்றது. பேக்வேர்ட்லையும் போகணும், ரிவர்ஸ் கியர் போகணும். இதையும் நம்ம என்ன பண்ணோம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிஎஃப் ஆஃப் பேக்வேர்ட் ஆஃப் செல்ஃப். ரைட்டா? இதுலையும் நான் என்ன பண்ணிட்டேன், பாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னோட சம்மரி. என்னோட காரு அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கணும், அதில் ஃபார்வர்டுன்னு ஒரு மெத்தடு, பேக்வேர்டுன்னு ஒரு மெத்தடு, என்னோட சம்மரியை சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கான லாஜிக்கை நான் இன்னெரிட் பண்ணி எழுதிக்க முடியும். உதாரணத்துக்கு கிளாஸு டாட்டா கார்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டாட்டா கார் எதை இன்னெரிட் பண்ண போது, கார் இன்னெரிட் பண்ணுது. இப்போ இன்னெரிட் ஆகும்போது எனக்கு இந்த இடத்துல வேற ஏதோ மெத்தட் வச்சிருக்கேன்னு வைங்க, டிஎஃப் ஆஃப் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, செல்ஃப் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட்டு கார் ஸ்டார்டட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, கரெக்டுங்களா? காருன்ற பேரண்ட் கிளாஸ் டாட்டான்ற கிளாஸுக்கு எனக்கு இன்னெரிட் ஆயிருக்கு, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we are going to create a object for this. இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் 1 equal to டாட்டா அப்படின்னு நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு எரர் வரும். ஏன் எரர் வந்திருக்கு? can't instantiate abstract class data with abstract methods backward and forward. backward forward கட்டாயமா இருக்கணும். அது வந்து நீங்க கண்டிப்பா உருவாக்கி தான் ஆகணும். அதோட சம்மரியில இருக்கு, பட் உள்ள அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல இல்ல. அப்ப இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்ப கட்டாயமா இந்த டாட்டான்ற கிளாஸுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம இருக்கும், கண்டிப்பா நீங்க வந்து இதை எழுதி அதுக்கான லாஜிக்ஸை எழுதணும். டிஎஃப் ஆஃப் ஃபார்வர்டு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், பிரிண்ட் car is moving forward அப்படின்னு நான் தரேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், இதையும் கொடுத்துட்டேன். ஸ்டில் எனக்கு ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? பேக்வேர்டு நம்ம எழுதணும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு என்னது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இப்போ டிஎஃப் ஆஃப் பேக்வேர்டு கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எனக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். அப்போ இந்த இடத்துல சம்மரி இருக்கு. இந்த சம்மரியில் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அது எல்லாமே இங்க இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போ இந்த இடத்துல இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இல்லைன்னு வைங்களேன். இப்போ இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இல்லைன்னா ஒன்னு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இன்னொன்று அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இல்லை. அப்போ எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, பேக்வேர்டு நான் இங்க ஏபி இந்த கார் கிளாஸுக்குள்ள பேக்வேர்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு, பட் இங்க அது இல்லை. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் இந்த அப்ஸ்ட்ராக்டோட மெயின் ஐடியாவே, ரைட்டுங்களா? ஸோ இதுக்கான ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்துருவோமா? ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ சம் ஐடியா. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டைப் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ லெட் மீ காப்பி பேஸ்ட் ஹியர். ஸோ இங்கே பாருங்க, ஐ ஹாவ் அ கிளாஸ். ஓகே, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இங்கே இருக்கு. இந்த கிளாஸ் பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பேன்றது கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம சம்மரியிலேயே நான் இதுக்கப்புறம் சைல்டு கிளாஸஸை உருவாக்க போகிறேன், அதில் பேன்றது கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம். ஓகே, பட் ரிசிப்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் திங். பேமெண்ட் அப்படின்னா எனக்கு பே இருக்கணும். இப்போ யூபிஐயில் பே பண்ணுறோம், கிரெடிட் கார்டில் பே பண்ணுறோம், டெபிட் கார்டில் பே பண்ணுறோம், பட் ரிசிப்ட்ன்றது நமக்கு மேண்டட்ரி கிடையாது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் அப்படின்ற கிளாஸ் ஏபிசியை இன்னெரிட் பண்ணிக்கிச்சு. ஓகே, அதில் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன, பேன்றது கண்டிப்பாக இருக்கணும். ரிசிப்ட்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிடையாது, நார்மல் மெத்தட் தான். அது இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு தேவைப்படக்கூடிய சைல்டு கிளாஸஸை உருவாக்குறேன். இங்கே பாருங்க, ஸோ இந்த சைல்டு கிளாஸ் பாருங்க, பேன்றது எனக்கு இல்லைன்னா அவுட்புட் வராது, ரைட்டா? ஸோ இந்த இடத்துல இட் வில் ஒர்க். இப்போ இதுக்கான ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோமா? ஸோ இதுக்கான ஆப்ஜெக்ட்ஸை நான் இங்கே போடுறேன். ஸோ கிரெடிட் கார்டில் 1500 யூபிஐயில் 500 நெட் பேங்கிங்கில் 3000 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1500 கிரெடிட் கார்டில் பே பண்ணாச்சு. பேமெண்ட் ஆஃப் 1500. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல லெட்ஸ் சே ஐ டோன்ட் ஹாவ் திஸ் பே, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐம் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் ஐடியா. அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்னவோ அதை கண்டிப்பாக உள்ளே கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்றது தான் இதோட அர்த்தம். ஸோ
ஃபைனலி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னுமே பல வீடியோக்கள் வரப்போகுது. டேட்டா சயின்ஸை பற்றின முழுமையான விளக்கம் NumPy, Pandas, Matplotlibலாம் கூட நாங்கள் வந்து கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறோம். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், மேத்தமேட்டிக்ஸ் கூட நாங்கள் வந்து எடுக்கலான் இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. பாய்.